இனியா, என்னது மெட்ராஸ் பூரா உக்கல் பக்கம் வந்துடுச்சா? இனியா சற்றே திடுக்கிட்டு திரும்பி வசந்தை பார்த்ததும் உடனே மலர்ந்தாள். அப்பா வந்திருக்காரா? ஆமாம். போச்சுடா, இதுக்கு இந்த வயசான காலத்தில் பேராசிரியரை போட்டு இப்படி அலக்கழிக்கிற? தனியாக வரக்கூடாதா? பகல் நேரத்தில் உனக்கு என்ன பயம்? அப்பா தான் பிடிவாதமாக மறுபடியும் இங்கே வரணுன்னாரு. பார்த்தியா, உன்னை பார்த்ததில் வந்த காரியத்தையே மறந்து போயிட்டேன். இனி இனி இந்த இடத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. ஏன்? விஷயம் ரொம்ப தீவிரமாயிடுச்சு. சந்துக்கு சந்து கத்தி குத்து. இப்போ தான் ஒரு கேஸ் காஞ்சிபுரம் போயிட்டுருக்கு. உங்கள் அப்பா வெட்டின அந்த கிணத்துலேருந்து பூதம் புறப்பட்டுடுச்சு. ஐயோ, அப்பா கோயிலுக்குள்ளே தனியாக போயிருக்காரே. வா, அங்கே ஓடலாம். சௌகரியமாக என் கையை பிடிச்சிக்கோ. வசந்த் இனியாவுடன் மறுபடி அந்த சிதிலமான கோவிலுக்குள் நுழைந்தான். பேராசிரியர் அணைந்த பைப்பை கடித்து கொண்டே கோயில் மண்டபத்தின் கல் தூண்களை பரிசீலித்து கொண்டிருந்தார். சார், அங்கே போகாத, ஆபத்துன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு நீங்களே வந்து நிற்கிறீங்க. இல்லையே வசந்த், எனக்கே ஏண்டா இந்த கிணத்து மேலே திடீர்னு இவ்வளவு பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டு? நம்ம ஏதாவது பார்க்க மறந்துட்டோமா? இன்னொரு தடவை எதையாவது விட்டுட்டேனான்னு பார்த்துடலான்னு தான் புறப்பட்டு வந்தேன். ஏதாவது ஆராய்ச்சியில் விட்டுட்டு போயிருக்கா பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே அவங்க எல்லாம் பறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதை ஏன் கேட்குறீங்க சார்? இன்றைக்கி காலையில் ஒரு ஆள் எங்களை பார்த்து வந்தான். என்னமோ சொல்ல வந்தான். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கத்தி குத்து வாங்கிட்டு தொடரும் போட்டுட்டு போயிட்டான். ஐயோ, செத்து போயிட்டானா? இல்லை, உயிர் இன்னும் இருக்குது. யோ, சொல்ல வந்ததை சரியாக சொல்லிட்டு அப்புறம் சகவாசமாக செத்துக்கேன்னு விசாரிக்கத்தான் காஞ்சிபுரம் போயிட்டுருக்கோம். நீங்களும் கையோட புறப்பட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல தனியாக இருக்கிறது நல்லதில்லை. கொலை வரைக்கும் போகிறாங்கன்னா விஷயம் பெருசுன்னு தோணுது. பேராசிரியரும் இனியாவும் பின் சீட்டில் வீட்டிருக்க வசந்த் ரியர் வியூ மிரரை அவள் மேல் சரி செய்து கொண்டான். அவன் அருகே கணேஷ். சார், இந்த கல்வெட்டில் இந்த வட்டாரத்தில் வேறு ஏதாவது புதையல் இருக்கிறத பற்றி தகவல் இருக்கா? கிடையவே கிடையாது. ஆர் யூ ஷுவர்? நிச்சயமாக. நான் இந்த வட்டாரம் முழுக்க ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். விலை உயர்ந்த சிலை ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்கா கோயில் எல்லாம்? அதுக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை தான் கேட்கணும். வசந்த், ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு விசாரிச்சுக்க. நெருக்கமான தெருக்களில் இருட்டு வீட்டுக்குள் நெசவு ஜொலித்தது. நட்டையான மண்டபத்தின் அருகே காரை நிறுத்தி வசந்த் விசாரித்தான். இப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு டாக்கீஸ் வருங்க, அங்கே போய் விசாரிச்சுக்கங்க. சரிதான், எல்லாருக்கும் வழி காட்டின அண்ணா பிறந்த ஊரில் இப்படியா வழி காட்டுறீங்க? வசந்த், அங்கே பாரு, ஒரு ஆம்புலன்ஸ் போகிறது, அதுவும் பின்னாலேயே போ. ஒரு சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு உரித்தான அத்தனை குணாதிசயங்களும் இருந்தன. காரிடாரில் 100 பேர் உட்கார்ந்திருந்தார்கள் அல்லது படுத்திருந்தார்கள். டாக்டர்களை காணோம். ஸ்பெஷல் வார்டில் சிலர் குடும்பமே நடத்தி கொண்டிருந்தார்கள். நர்ஸுகள் டியூட்டி மாறிக்கொண்டிருந்தார்கள். கேஷுவாலிட்டிக்கே போ, இன்னும் ஃபார்மே எழுதி முடிச்சிருக்க மாட்டாங்க. கணேஷ் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை அடையாளம் பார்த்து கொண்டான். இதோ இருக்கிறாரே, நம்ம அது கூட சரிதான். வணக்கங்க, நம்ம ஆள் அட்மிட் ஆயிட்டாரா? இல்லை. ஏதாவது பேசுனாரா? இல்லை, போயிட்டாரு. என்னது? வார்டு பாய் யாரையாவது கூப்பிடுங்க, பாடியை பிஎம்முக்கு எடுத்துகிட்டு போகணும். கணேஷ் அந்த மூடியிருந்த உடலை பார்த்தான். இரத்த கறி தெரிந்தது. அண்ணியனே, என்ன சொல்ல வந்தாய்? நீங்கள் 2 பேரும் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு போயிருங்க. குத்துன ஆள் முகம் ஞாபகம் இருக்கா? ஆளையே பார்க்கலன்னு தானே உங்ககிட்ட சொன்னோம். அந்த சமயம் மற்றொருவன் உள்ளே நுழைந்தான். நடுத்தர வயதினனாக இருந்தான். சற்று பதட்டத்துடன் காணப்பட்டான். நாங்கள் கூட உக்கல் கிராமம் தாங்க. கேள்விப்பட்டதும் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஓடியாந்துட்டேன். எங்கே அந்த ஆள்? யாரை கேட்குறீங்க? அதான் அந்த கத்தி குத்து பட்டானே, அது போயிடுச்சுங்க. அங்கே பாருங்க, பாடி. போயிட்டானா? புதியவன் சற்று தயங்கி மூடியிருந்த அந்த உடலை அணுகினான். பார்க்கலாங்களா? தாராளமாக. முகத்தை மூடியிருந்த வெள்ளை துணி விலக்கப்பட்ட சற்று நேரம் அந்த கருக தொடங்கிவிட்ட முகத்தை பச்சாதாபத்துடன் பார்த்துவிட்டு மூடிருங்க என்றான். துண்டால் வாயை பொத்தியபடி விலகினான். காலையில் தான் உயிரோட முழுசாக பார்த்தேங்க. இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா என்றான் வசந்த். தெரியாதுங்க, 2-3 நாளாக தான் பழக்கம். வீட்டில் வந்து யாரோ வந்தாங்களான்னு விசாரிச்சுட்டே இருந்தாருங்க. ஆமாம், உங்கள் பேர் என்ன? சதாசிவம். அட, நீங்கள் தானா? அது நீங்கள் தானான்னா உங்களை தான் வந்து பார்க்கும்படி சொல்லிட்டு இருந்தார் இந்த ஆள். அதுக்குள்ளே குத்திட்டாங்க. குத்துனது யாருன்னு தெரிஞ்சுதா?
ஏங்க அவனை யார் பார்த்தா? நீங்களாம் யார்? நாங்களாம் பட்டணத்துக்காரங்க. என்ன வந்து பார்க்கும்படியா சொன்னானா? எதுக்கு? அதை உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தோம். சரிதான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நிலவரமே புரியலை. என்னமோ ஏதோ பேசி வச்சுட்டு வெளியூர்காரங்க பயல்கள்லாம் ஊருக்குள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ நடக்க போகுது. இவன் வெளியூருக்கு ஒரு மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாதுங்களா? தெரியாதுங்க. கான்ஸ்டபிள் அவர்களிடம் வந்து ஆள் யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா பாதி கேஸ் முடிஞ்சிரும். ஏதாவது விரோதமாக இருக்கும். நீங்கள் விசாரிங்க. பைக்குள்ளே ஒரு கடுதாசி கிடச்சிது, அதில் அட்ரஸ் இருக்குது. நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. இன்ஸ்பெக்டர் வர்ற நேரம் இருக்காங்க. அப்போ நான் வரட்டுங்களா என்று சதாசிவம் கிளம்பினார். இவர் யாருன்னு சொல்லலீங்களே என்றார் போலீஸ்காரர். ஐயா, நான் உக்கலுங்க, பெருமாள் கோயில் தெரு, சதாசிவம். ஓ, பார்த்துருக்கேன். வயலை பார்த்த முகமாக இருந்தது. யாருன்னு கிட்ட பார்த்தேன். உள்ளூர்காரன் இல்லைங்க. தெரியும், வரேன். ஏதாவது தகவல் வேணும்னா சொல்லி அனுப்புங்க. சதாசிவம் புறப்பட கணேஷ் உடனே வசந்தை தனியாக அழைத்து, வசந்த், நான் கான்ஸ்டபிளை சமாளிச்சுக்கிறேன். நீ அந்த ஆளை பின் தொடர்ந்து எங்கே போகிறான், என்னென்ன பண்ணுறான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்து சொல்லு, குயிக் என்றான். வசந்த், ஏட்டையா, ஒரு நிமிஷம், சின்ன விஷயத்துக்காக போயிட்டு வந்துடுறேன். நான் இங்கே தான் இருக்கேன் என்றான் கணேஷ். அது கூட சரிதான், போயிட்டு வாங்க. இனியா, கொஞ்சம் இரு, வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வசந்த் வெளியே வந்தபோது அவன் மூளை திரும்பி கொண்டிருந்தான். சதாசிவத்தின் நடையில் ஒரு தீர்மானமும் குறிக்கோளும் தெரிந்தது. சந்நிதி தெருவில் தொடர்ந்தான். நாமம் பிரதானமாக வாசலை அலங்கரித்த ஒரு வீட்டை அடைந்து கதவு சங்கிலியை ஓசைப்படுத்தி திறந்ததும் சதாசிவம் உள்ளே சென்றான். வசந்த் சற்று நேரம் திகைத்தான். உள்ளே சென்று பார்க்கலாமா? வேண்டாம், இன்னொரு உதவி வேண்டாம், காத்திருக்கலாம். உள்ளே போன ஆள் வெளியே வந்துதானே ஆக வேண்டும். வரவில்லை. 30 நிமிஷமாச்சு, 40 நிமிஷமாச்சு, 1 மணி ஆச்சு. ஆள் அட்ரஸே இல்லை. உள்ளே கரைந்து போய்விட்டானா? எத்தனை நேரம் கிராமத்து வீதியில் இப்படி உலத்துவது? எத்தனை நேரம் இப்படி சிகரெட்டு குடிப்பவன் போல அலட்சியமாக நிற்பது? அவ்வப்போது ஆர்வ முகங்கள், யார் வேணுங்க, யாரை பார்க்குறீங்க என்று விசாரிக்க துவங்க வசந்த் தீர்மானித்தான். கதவை தட்டினான். யாரு? உள்ளே இருந்து சற்று வயதான குரல் கேட்டது. மரகதம். யாரு பாரு. ஈர கையை துடைத்து கொண்டு வந்த மரகதத்துக்கு 30 வயது இருக்கலாம். தேவுக்கு அதிகமான பொட்டு, உதட்டில் வெற்றிலை ரத்தம். உன்னிப்பாக வசந்தை பார்த்து புருவத்தால், என்ன வேணும்? சதாசிவம் இங்கே வந்திருந்தாருங்களே, அவரை கொஞ்சம் பார்க்கணும். சதாசிவமா? அப்படி யாரும் இல்லை. வசந்த் சுற்றுமுற்றும் பார்த்தான். வானம் பார்த்த கழிவறை, சொறி பிடித்த துட்டி கதவு. இந்த கதவு எங்கே போகிறதுங்க? ஒட்டஞ்சந்துக்கு. சரி, தேங்க்ஸ், வரேங்க. அப்போது அவள் குரலை தாழ்த்தி, சதாசிவம் வந்தார், சந்து வழியாக போயிட்டாரு என்றாள். அவள் சிரிப்பதை நிறுத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் துரு துரு என்று பார்த்து, அப்போவே போயிட்டாருங்க, எல்லாம் திருடனுங்க. என்ன சொல்கிறாரு அவரு என்றது முன் வீடு. ஒன்றுமில்லை மாமா, நீங்கள் கிளம்புங்க. வந்துடும், போயிருங்க. அவள் கண்களில் லேசான வருத்தம் தென்பட்டது. தேங்க்ஸ் மரகதம், நான் மறுபடியும் வரேன். சரியான அராபியன் நைட்ஸ் அனுபவம் பாஸ். கதவு திறக்குது. ஒரு அடிமை பெண் மரகதம் வரா. சதாசிவம் என்ன ஆனால் அதை சொல்லு முதல்ல. பின் வழியாக ஜகா வாங்கிட்டார் அவர். அப்போ அவர் அவ்வளோ இன்னசென்ட் இல்லைன்னு தெரியுது. அவர் விலாசம் உக்கல் முதலியார் தெருவில் இருக்குது. ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துடலாமே. இல்லை, முதல்ல பேராசிரியரையும் மகளையும் பத்திரமா ஊருக்கு அனுப்பிடலாம். போலீஸ் கேஸில் அவங்களையும் போட்டு குழப்ப வேண்டாம். அப்புறம் எப்படியும் நாம் மறுபடியும் உக்கல் திரும்ப வேண்டியிருக்கோம். விசாரணை இன்றைக்கி முடியாது. மாட்டிக்கிட்டோமா பாஸ்? இல்லை, கேஸு சுவாரஸ்யமாக இருக்குது வசந்த். இவங்கெல்லாம் எதுக்காக இப்படி வெட்டுப்பள்ளி குத்துப்பள்ளியாக அலையிறாங்க, அதை கண்டுபிடிக்க வேண்டாமா? ஹாய் வசந்த், எங்கே ஆள் காணாமல் போயிட்டீங்க? இனியா வந்தாள். எல்லாம் பேராசிரியர் கிளப்பிவிட்ட வம்புனாலே தான். சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சமத்தா மெட்ராஸ் போய் அந்த ஆராய்ச்சி குறிப்புகளை சந்தேகத்துக்கு சாம்பாரா இன்னொரு தடவை பார்த்து ஏதாவது புதையல் கிதையல் விட்டு போயிருக்கான்னு எங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்குள்ளே நானும் கணேஷும் இனியாவும். இனியா எதுக்கு? சும்மா ஒரு பேச்சு துணைக்கு. கணேஷ் சார், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் உங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு போங்க. நாங்கள் மறுபடியும் மெட்ராஸில் வந்து பார்க்குறோம். அப்போ பாய். வசந்த், உடம்பை பார்த்துக்கோங்க. ராத்திரி நேரத்தில் தனியாக எங்கேயும் போகாதீங்க. போகலை இன்னி. ஸ்வெட்டர் போட்டுக்கங்க. போட்டுக்கிறேன் இன்னி. யோ இன்னி, என்னையா இன்னி? ஓ, நீங்கள் இருக்கீங்களா? மறந்து போயிட்டேன் சார். இனியா,
வசந்த்கிட்ட சொல்லிட்டியா? இல்லைப்பா என்று சற்று ஹீனஸ்வரத்தில் பேசினாள். என்ன? இனி அவ பார்க்க வராங்க. யாரு? பையன் அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணுறான், லீவில் வரான், நாளைக்கு வந்து பார்க்க போகிறான். அப்படியா, சந்தோஷம் என்றான் வசந்த் சந்தோஷம் இல்லாமல். சும்மா பார்க்கத்தான் வராங்க வசந்த். நீ என்ன சுற்றுலா பொருட்காட்சியா பார்க்க வர்றதுக்கு? வசந்த் அப்புறம் பார்க்கலாம் என்றாள் இனியா. எப்போ? ரிசப்ஷன் போதா? வா இனியா. அவர்கள் சென்றதும் வசந்த் ஒரு ஒத்தெல்லோ பெருமூச்சு விட்டு, அமெரிக்காவில் இருக்கிற ஆசாமி பேசாமல் அமெரிக்காலேயே ஒரு வெள்ளக்காரியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, இதுக்காக பெசன் நகர்லாம் வரணும், அநியாயம் என்றான். கவலைப்படாதே வசந்த், இனியா கடைசியாக உன்னை பார்த்த பார்வையிலே நம்பிக்கை இருந்தது. சான்ஸே இல்லை பாஸ், நம்ம கேஸை பார்க்கலாம் வாங்க. இறந்து போன அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் மிஸ்டர் கணேஷ் என்று இன்ஸ்பெக்டர் அவர்கள் அருகே வந்தார். சர்க்கார் உத்தியோகஸ்தர். அப்படியா? கூழமந்தல்ல ஒரு கோயில் இருக்குது, அதில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் காவல்காரன், பேர் செல்வமாணிக்கம். அவன் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்ல முடியலைங்க, ஏதாவது நில தகராறாக இருக்கலாம். இன்ஸ்பெக்டர், சமீபத்தில் உக்கல் கிராமத்தில் வெளியூர் ஆசாமிங்க நடமாட்டம் அதிகமாக இருந்ததா? இல்லைங்களே. பழுப்பு நிறத்தில் ஒரு வேனு, மெட்ராஸ் வண்டி வந்ததா எதுவும் ஞாபகம் இருக்குதா? இல்லையே. ஏன்? எனக்கு என்னவோ இது நில தகராறு மாதிரி தெரியல. வேற என்ன? அதுவும் தெரியல. இதுக்கும் நாங்கள் நடந்தது ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்றோம், நீங்கள் எஃப்ஐஆர் தயாரிங்க, உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரோம், நீங்கள் எப்போ திரும்பி போகலான்னு சொல்கிறீங்களோ அப்போ போகிறோம், சரிதானா? சரிதாங்க. எஸ்பி வருவார், அவரை பார்த்து பேசிட்டு போயிடலாம். நீங்கள் திரும்பியும் கிராமத்துக்கு தானே போகிறீங்க? ஆமாங்க, காரில் போகிறோம். நீங்களும் எங்கள் கூட வரீங்களா? இல்லைங்க, நீங்கள் போங்க, எனக்கு ஏகப்பட்ட சொல்லி கிடக்குது. என்ன வசந்த், பேச்சே இல்லை? கவலைப்படாதடா, இனியா அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிடுவா பாரு. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா பாஸ்? மேலும் இந்த ராஜராஜன் கிணறு மர்மத்தை கண்டுபிடிச்சிட்ட பேராசிரியர் உன் மேலே படு இம்ப்ரெஸ் ஆகி கொண்டு வா அந்த பையனை அப்படின்னு பொண்ணை கொடுத்துருவார். ஐஸ் ஃபேக்ட்ரியே வைக்கிறீங்க பாஸ். அப்படியா? இந்த இனியா இல்லைனாலும் மெட்ராஸில் வேறு பொண்ணை இல்லையா? இல்லை பாஸ், தப்பி தவறி போய் ஒருத்தி என்னை லவ் பண்ண ஆரம்பித்தா. அது என்னடானா பாஸ், படக்குன்னு மெட்ராஸுக்கு போய் சின்னதாக ஒரு காந்தர்வ விவாகம் பண்ணிட்டு வந்துடுவா. பொறு மகனே, இந்த விவகாரத்தை முடிச்சுட்டு அப்புறம் உன் காதலை கவனிக்கலாம். சொல்லிட்டீங்க, அது போதும். சரி, இப்போ உக்கலுக்கு போய் முதல்ல அந்த சதாசிவத்தை விசாரிக்கலாம். சதாசிவத்தின் வீடு சற்று பிரதானமாக இருந்தது. வாசலில் சதுரமாக கொஞ்சம் தெருவில் ஆக்கிரமித்து சிமெண்ட் போடப்பட்டிருந்தது. ஈட்டி ஈட்டியாக கம்பி குத்துக்களுக்கு பின் திண்ணை, மர கதவு. வாங்க, உங்களை ஒரு விதத்தில் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படியா? எந்த விதத்தில்? அட சும்மா பாசாங்க பண்ணாதீங்க. ஆஸ்பத்திரி சந்தடியில் உங்கள் கூட அதிகம் பேச முடியல, போலீஸ் வேறு இருந்தாங்க, அதனால கண்டுக்காமல் வந்துட்டேன். கொஞ்சம் வரீங்களா? உள்ளே குளுமையாக இருந்தது, சகல வசதியும் இருந்தது. டெலிவிஷன் நீங்கள் தெரியுதுங்களா? ஏன் கேட்குறீங்க? சவுண்டு வந்தால் படம் வராது, படம் வந்தால் சவுண்டு வராது. ஒன்றும் வேணாங்க. நீங்கள் எவ்வளவு தருவீங்க அதை மட்டும் பளிச்சுன்னு சொல்லிடுங்க. நீங்கள் தான் சொல்லணும். எவ்வளவு தருவீங்க? பொருளை பார்க்காம எப்படி? கைவசம் ஒன்று தானே வந்திருக்கு, முதல்ல அதை பற்றி பேசலாம் என்றான் கணேஷ். கொஞ்சம் இருங்க, வாசக்கதவை தாப்பா போட்டுட்டு வந்துடுறேன். அவன் செல்ல கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன பாசு சொல்கிறான் என்று வசந்த் சைகையில் கேட்க, வெயிட் பார்க்கலாம் என்று கணேஷ் கையமர்த்தி காட்டினான். திரும்பி வந்த சதாசிவம் மர தூண்களை சுற்றி சென்று ஓரத்தில் இருந்த மரக்கதவை திறந்து அதன் இருட்டுக்குள் மறைந்தான். சற்று நேரத்தில் பழுப்பு காகிதத்தில் சுற்றப்பட்ட பொருளுடன் திரும்பினான். சுமார் 3 அடி இருந்தது. கச்சாவாக சணல் கயிற்றில் கட்டியிருந்தது. அதை மேஜை மேல் வைத்து மெல்ல கயிறை பிரித்தான். இது என்கிட்ட இருக்குது, யாருக்கும் தெரியாது. 2 நாளில் கை மாறிடும். டெம்பரரியாக தான் நம்ம கையில் வந்திருக்கு. புரியுது என்றான் கணேஷ் புரியாமல். சணல் கயிற்றை அகற்றி அகற்றி அவன் அந்த பழுப்பு காகிதத்தை பிரிக்கும் நிலையில் வாசலில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. உடன், சதாசிவம் கதவை தர,
சீக்கிரம் தர என்று அதட்டல் கேட்டது. ஐயோ பாவி, வந்துட்டானே, இப்போ என்ன செய்வேன் என்று சதாசிவம் அந்த பொருளை ஒரே அள்ளாக அள்ளி அணைத்து கொண்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ரூமில் கொஞ்ச நேரம் போய் இருங்க, நான் அவனை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன் என்று அவர்கள் பதிலுக்கு காத்திராமல் இருவரையும் அந்த சிறிய அறைக்குள் தள்ளி கதவை தாளிட்டான். அவசரத்துக்கு அனுப்பப்பட்ட அறை உரை இருட்டாக இருந்தது. கட்டிலுக்கு அருகே இருட்டு விளிம்பில் ஒரு மகத்தான இரும்பு பெட்டி தெரிந்தது. என்ன பாஸ், வெளியே அந்தாலு ஏதாவது பேசுகிறானான்னு கேளு. வசந்த் காதையை தீட்டிக்கொண்டு கதவின் மேல் வைத்து கேட்டான். ராத்திரிக்குள்ளே வந்து வாங்கிட்டு போகிறதா சொன்னாங்க, அவங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன். பத்திரமா வச்சிட்ருக்கில்ல? ரொம்ப பத்திரமா. பிரித்து எதுவும் பாத்தியா? நான் எங்கே பிரிக்கிறேன், நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி தானே. சிரிக்காத, நல்லா இல்லை. என்னடா பேசுகிறாங்க? அந்த பார்சலை பற்றி தான் பாஸ். சதாசிவம் பிஸியாக போய் சொல்லிகிட்டு இருந்தார். என்னவா? பிரிக்கவே இல்லையா? அது என்னன்னு பாத்தியா வசந்த்? புது கவிதை மாதிரி ஒரு வடிவமற்ற சமாச்சாரம் பாஸ். அவன் அதை தூக்குற போது கொஞ்சம் கஷ்டப்பட்டான் பாத்தியா? கவனிச்சேன் பாஸ். என்ன கொஞ்ச நாளையா சந்தடியே இல்லை? ஆசாமி நம்ம வச்சு பூட்டி காப்பி சாப்பிட போயிட்டானா? திறந்து பாரு. வசந்த் கதவை திறக்க முயன்று பார்த்தான். வெளியே தாழ்பால் போட்டிருந்தது. பாஸ், வெளியே பூட்டியிருக்கு பாஸ். வெளியே சந்தடி ஏதாவது கேட்குதா? இல்லை. அப்போ உலுக்கி பாரு. வசந்துக்கு கதவை உலுக்க சந்தர்ப்பம் இல்லாமல் திறக்கப்பட்டது. என்னங்க, அடைச்சி வச்சுட்டு காணாமல் போயிட்டீங்க? மன்னிச்சிக்கங்க, கொஞ்சம் நெருக்கடி ஆயிடுச்சு. அந்த ஆசாமிக்கு நீங்கள் இங்கே வந்தது தெரியக்கூடாது. அந்த ஆள் யார்? தெரியாத மாதிரி கேட்குறீங்க. அவனும் உங்களை மாதிரி விசாரிக்க வந்த ஆள் தான். அப்படியா? இப்போ நீங்கள் பொருளை காட்டுறீங்களா? நீங்கள் விலைய சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். கணேஷ் வசந்தை பார்த்தான். எவ்வளவு கேட்கலாம் வசந்த்? 10 கேட்கலாம். அதுக்கு வரைக்கும் பாஸ் நமக்கு அனுமதி இருக்குது. சதாசிவம் சிரித்து, 10க்கு விரல் கூட வராதுங்க. சரி, நீங்கள் எவ்வளவு தான் சொல்கிறீங்க? மினிமம் 45க்கு குறையாதுங்க. அட்டையப்பா, கட்டுப்படி ஆகாதுங்க பாஸ். வாங்க போகலாம். இரு வசந்த், ஏங்க நீங்கள் 45 கேட்குறது இதுக்கு மட்டுமா? இல்லை, இதுக்கு மட்டும்தான். மற்றது கிடைச்சா நான் ஏன் இங்கே சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன்? வாஸ்தவந்தான். ஆனால் பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களால் தீர்மானிக்க முடியாதுங்க. கொஞ்சம் காட்டுறீங்களா? அவன் சற்று யோசித்து, கொஞ்சம் இருங்க, பழையபடி எடுத்தாரேன் என்று அந்த வீட்டின் பின்புறத்துக்கு சென்றான். கிடைத்த தனிமையில் வசந்த், பாஸ், வசனம் நடிப்பு எதுவுமே புரியலை. எனக்கும் தாண்டா புரியலை. அவன் எதையோ விற்க விரும்புகிறான், தெரியல. ஆனால் ஒரு விதமாக பேரம் பேசி பாரு. ஜாஸ்தி ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தரதா அவசரமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கான் இவன்னு மட்டும் தெரியுது. இவனை பார்த்தா ஏதோ ஒரு மிடில் மேன் மாதிரி தெரியுது. எல்லாம் சரிதான். அந்த விற்கிற மால் என்ன? வரான். வந்தவன் கையில் அந்த பார்சல் இல்லை. காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. என்ன விஷயங்க? 45க்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா? ஏங்க, அப்படி தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்பணமாக கொஞ்சம் வைக்கிறீங்களா? எவ்வளோ வேணும்? ஒரு 10, 15. சரிதான் என்று வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ், அவ்வளவு பணம் நாங்கள் இன்னும் தயாராக எடுத்துகிட்டு வரலிங்க. சதாசிவத்தின் முகம் சுருங்கியது. அப்போ 45 எப்படி புரட்ட போகிறீங்க? உங்களுக்கு எப்போத்துக்குள்ளே பணம் வேணும்? சாயங்காலம் 4 மணிக்குள்ளே வேணும். அதுக்கப்புறம் பொருள் கை மாறிடும். சாயங்காலத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ணிடுறோம். பொருளை கொஞ்சம் காட்டுங்களேன். இல்லைங்க, முன் பண உத்தரவாதம் இல்லாமல் காட்டுறதுக்கு இல்லைங்க. அப்போ எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லைங்க, பச்சை நோட்டை பார்த்தா தான் நம்பிக்கை வரும். ஏற்கனவே ஒரு கொலை விழுந்து போச்சு. நீங்கள் போங்க, முழு பணமும் கொண்டு வாங்க, அப்புறம் நல்லா பார்த்துக்கங்க. அப்போ காட்ட மாட்டீங்க. வா வசந்த், போகலாம். இருவரும் வெளியே வந்தபோது சூரியன் சரிவில் நிழல்கள் நீள துவங்கி இருந்தன. கணேஷ் அவனிடம் விடை பெறும்போது, இன்னும் 1 மணி நேரத்தில் வரேங்க, வீட்டில் இருப்பீங்கள்ல என்றான். தாராளமாக, நான் எங்கேயும் போகிறதில்ல. காரில் வசந்த், ஏன் பாஸ், நேராக போலீஸுக்கு போய் இந்த வீட்டில் நிழலாக ஏதோ வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரெய்டு பண்ண சொல்லிட்டா என்ன? இல்லை வசந்த், ஆள் உஷாராயிடுவான். அவங்க என்ன விற்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் மறுபடியும் அங்கே போகணும். 45,000 ரூபாயோடையா? என்ன விளையாடுறீங்களா? இல்லை, பணம் இல்லாமல். வசந்த், இந்த மாதிரி பழைய வீடுகளெல்லாம் பின்பக்கம் சுவர் அதிக உயரமாக இருக்காதில்ல? இப்போ புரியுது. பின்பக்கமாக சந்து வழியாக போய் சுவர் ஏறி குதித்து உள்ளே போய் அப்புறம் என்ன? அங்கே ஏதாவது மாட்டுக்கொட்டையில் மறைஞ்சிருந்து
பட்ட பகல்லையா? யாராவது பார்த்தா முட்டியை பேத்துடுவாங்க. பார்க்காம உன்னால் இதை செய்ய முடியும். வெயிட் அ மினிட், உன்னாலேன்னா நீங்கள் கலந்துக்கிறீங்களா? ஆமாம், நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்டர் காத்துட்ருப்பார்ல. நீ என்ன பண்ணுற? முடியாது பாஸ், மாட்டு தொட்டியெல்லாம் சுவரேறி குதிக்க முடியாது. இந்த கள்ளப்பாட்டு வேலையெல்லாம் நம்ம கையில் ஆவறதில்லை. டேய், நான் சொல்கிறத முழுசாக கேளு. நீ ஒன்றும் பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம். பின் பக்கமாக போய் பாரு. சந்து வழியாக மேலேயும் கீழேயும் நட. யாரும் பார்க்காம ஏதாவது சான்ஸ் கிடைச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாரு. இல்லை, என்னால் முடியலைன்னா திரும்பி வந்துடு. உன் பலம் உனக்கு தெரியாதுடா. வசந்த் முணங்கி கொண்டே தெருமுனையில் இறங்கி கொண்டான். பெட்டி கடையில் ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். கணேஷுக்கு வேண்டியது என்ன? அந்த காகித பார்சலில் என்ன வைத்திருக்கிறான்? அந்த சதாசிவம் என்ன விற்கிறான்? அந்த தகவல் தானே. அதை கண்டுபிடிக்க எதுக்கு சுவரேறி குதிக்கணும்? வேற வழி இல்லையா? இப்படி செஞ்சா என்ன? வசந்த் தீர்மானித்து நேராக அந்த சதாசிவத்தின் வீட்டை நோக்கி நடந்தான். முன்புறமாகத்தான். மறுபடி அங்கே சென்று கதவை தட்டினான். பதில் இல்லை. சற்று அழுத்தமாக தட்டி சதாசிவம், சதாசிவம் என்று கூப்பிட்டான். பதில் இல்லை. ஆசாமி கொல்லை பக்கம் போயிருக்கிறானா? வசந்த் இப்போ கீழே தண்ணீர் கசிவதை பார்த்தான். ஓரத்தில் பானை உருண்டு கிடந்ததையும் அதிலிருந்து சொட்டு சொட்டாக நீர் வழிவதையும் பார்த்தான். கண்ணாடி டம்ளர் உடைந்து சிதறி இருக்கிறதை பார்த்தான். சதாசிவம் என்று மறுபடியும் கூப்பிட்டு பார்த்தான். பதில் கிடைக்காமல் மெல்ல வீட்டின் பின் பகுதிக்கு சென்றான். யாரும் இல்லையா? ஒரு கிணறு தெரிந்தது. பின்கட்டில் வெட்ட வெளி தெரிந்தது. மரத்தொட்டி. சந்துக்கு செல்லும் கதவு திறந்திருந்தது. அதன் வாசலில் பாதியாக கால் தெரிந்தது. வசந்த் திடுக்கிட்டான். சதாசிவத்தின் வேட்டி தனியாக கிடக்க பட்டை பட்டை டிராயரில் படுத்திருந்த மாதிரி பாதி உள்ளே பாதி வெளியே அவன் கிடந்தான். வசந்த் ஓடிப்போய் அவன் அருகில் சென்று குனிந்து "ஓ மை காட்" என்றான். சதாசிவத்தின் கடை வாயின் ஓரத்தில் புதிய ரத்தம் இன்னும் சிந்தி கொண்டிருந்தது. வாய் திறந்திருந்தது. அடப்பாவி, ஆள் அவுட்டா? வசந்த் அவன் கையை தூக்கி பல்ஸ் பிடித்து பார்த்தான். இருப்பதாக தெரியவில்லை. மார்பில் காது வைத்து பார்த்தான். 1 மைல் தூரத்தில் இதயம் கேட்டது. ஐயோ, இப்போ என்ன செய்வேன்? சதாசிவத்தின் முகம் முழுவதும் வீங்கி போயிருந்தது. அங்கே அங்கே கண்ணி போயிருந்தது. பல்லோ ஏதோ எகிரி போயிருக்க வேண்டும். இது என்ன? கீழே ஏதோ கருப்பாக இருந்தது. எடுத்து பார்த்தான். இன்ச் அகலத்துக்கு பாசி படிந்தார் போல கரும் பச்சையாக. என்ன என்று பார்க்க நேரமில்லை. பைக்குள் போட்டுக்கொண்டான். வெளியே ஓடி வந்தான். கெரசின் வண்டிக்கு பின் சிலர் துரத்தி கொண்டிருந்தார்கள். யோ வாங்கய்யா, ஒரு ஆள் அடிபட்டு கிடக்காரு. எங்க எங்க? அவர்களில் சிலரை சேகரித்து கொண்டு உள்ளே ஓடினான் வசந்த். டாக்டர் பார்த்துவிட்டு என்ன ஆயிட்டு இருக்கு இந்த ஊரில்? ஒரு நாளில் 2 கொலையா? டாக்டர், இந்த பொழைக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து சீக்கிரம் ஏதாவது பண்ணினீங்கன்னா. நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் மிஸ்டர், எனக்கு இருக்கிற வசதிகளை வச்சுக்கிட்டு. ஆமாங்க, இந்த மாதிரி வசதி குறைஞ்ச இடங்களில் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். டாக்டர், உங்கள் மாதிரி ஆளுங்க தான் நிஜமாகவே சமூக சேவை செய்கிறீங்க. பேசிக்கொண்டே சதாசிவத்தின் காயங்களை கவனித்து டாக்டர் ஒவ்வொன்றாக துடைத்து கொண்டே வந்தார். மண்டையில் பலமாக அடிச்சிருக்காங்க. அதான் மயக்கத்தில் இருக்கார். கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிருவார். அடடா, என்னம்மா அடித்து போட்டிருக்காங்க? யார் அடித்தது? இன்ஸ்பெக்டர், அது தெரிஞ்சாதான் பரவாயில்லையே என்று வசந்தை பார்த்தார். என்ன பார்க்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட நடந்ததை பூரா சொல்லிட்டேனே. கணேஷ் யோசனையில் இருந்தான். பாஸ், உங்களை தான் கேட்குறாரு பாஸ். என்ன? நீ தானே பேசணும், நீ தானே பார்த்த எல்லாத்தையும். நான் பார்த்தது அடி தடி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ். நான் சொன்ன மாதிரி புறக்கடை பக்கமாக போய் எட்டி பார்த்துருந்தா அடித்த பார்ட்டி யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. நீ ஏன் பிளானை மாற்றி? சரி விடுங்க. சரி, அந்த பார்சல் என்னாச்சு? எனக்கு என்னவோ அது இப்போ சதாசிவத்தின் வீட்டில் இருக்காதுன்னு தோணுது. ஜனங்க அந்த பார்சலுக்கு தான் இப்படி அலையுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கும் இன்ஸ்பெக்டர் வச்சுக்கிட்டு அந்த வீட்டை ஒரு தடவை துப்புரவாக தேடலாம். இந்த ஆள் மயக்கம் தெளிஞ்சு வந்தால் கொஞ்சம் பேசுவான். அதுக்குள்ளே போன கேஸ் மாதிரி இவன் பிராணனை விட்டுற போகிறான். இல்லை வசந்த், இது போதாது. காயங்கள்லாம் பார்த்தல, கொஞ்சம் மூஞ்சி வீங்கியிருக்கு, அவ்வளோதான். இந்த சதாசிவத்தை அவங்க கொல்ல உத்தேசிக்கலை. அவன் செஞ்ச ஏதோ ஒரு காரியத்துக்கு தண்டனை கொடுக்க 4 தட்டு தட்டியிருக்காங்க. தண்டனை நம்மோட வியாபாரம் பேசினதுக்காக இருக்கலாமா? இருக்கலாம். அவன்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு தற்காலிகமாக ஒப்படைக்கப்பட்ட பொருளை அவன் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். அது அவங்களுக்கு தெரிஞ்சு போய். அவங்கங்கிறது யார்? அவங்க, அவ்வளவுதான்.
ஒட்டு மொத்தமாக தான் சொல்ல முடியுமே தவிர எத்தனை பேர் இருக்கா, எத்தனை கோஷ்டி, இதில் ஒன்றுமே சொல்ல முடியலையே. வசந்த் அவன் எடுத்து வந்த பொருளை கணேஷிடம் காட்டினான். என்ன இது? சதாசிவம் கிடந்தார்ல, அவர்கிட்ட இந்த துண்டு கிடந்துச்சு, இதுலேருந்து ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலான்னு பொறுக்கிட்டு வந்தேன். கணேஷ் அதை உரசி தேய்த்து பார்த்தான், மூக்கில் வைத்து பார்த்தான். நார்த்தங்காய் வாசனை அடிக்குது, கூடவே ஒரு கெமிக்கல் ஸ்மெல். வர்றப்ப நானும் மோந்து பார்த்துட்டேன் என்று வசந்த் சொன்னதை கவனிக்காமல் கணேஷ் அதை திருப்பி திருப்பி பார்த்தான். என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, பார்க்கலாம். அது எதிலிருந்து வந்து துண்டுன்னு நினைக்கிற? அந்த பார்சல்லேருந்து தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பார்சல் அதில் தான் வசந்த் இருக்குது சூட்சுமோ. வீடு காலியாக தான் இருக்கும், ஒரு நடை போய் பார்த்துட்டு வந்துடுவா. வேண்டாம், போலீஸ் ஏற்கனவே நம்ம சந்தேகப்படுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம பார்க்குற பார்வையே சரியா இல்லை. நம்ம எதுக்காக சந்தேகப்படணும்? நாம் 2 பேரும் ஊருக்குள்ளே வந்த பிறகு தான் எல்லா திடுக்கிடும் சம்பவங்களும் நடந்துட்டுருக்கு. இந்த துண்டை மெட்ராஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கொடுத்து பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். ஏதோ மெட்டாலிக்காக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு சிலையோட பகுதியோ பாஸ்? இப்படி இருக்கலாம் இல்லையா? அவங்க தேடுறது ஒரு விலை உயர்ந்த சிலையை. அது இது நாள் வரை ராஜராஜன் கிணத்துல அந்த நாத்தத்தோட நாத்தமாக உள்ளே கிடந்திருக்கு. இந்த விவரம் சரித்து குறிப்புகள் மூலமா அவங்களுக்கு தெரிய வந்து அவங்க இங்கே வந்து அதை தோண்டி எடுத்துட்டாங்க. சதாசிவத்துக்கிட்ட டெம்பரவரியாக கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஆள் என்னடானா சந்தடி சாக்கில் அதை நம்மக்கிட்ட விற்க பார்த்துருக்கான். இது தெரிஞ்சு அவனை அடித்து போட்டு சிலையை பிடுங்கிட்டு போட்டாங்க. வர வர நீ நிறையா கதை படிக்க ஆரம்பிச்சிட்டடா. ஏன் பாஸ், இந்த தியரிக்கு என்ன? சரி, கத்தி குத்துப்பட்டவன் என்ன ஆச்சு? அவன் இந்த சிலையை கண்டுபிடிச்ச விவரத்தை நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்கலாம். அல்லது பாஸ், டேய் வசந்த், உன் மூளையே மூளடா என்று தனக்குள் சொல்லி கொண்டான். என்னடா கண்டுபிடிச்ச, சொல்லி தொலை. கத்தி குத்துப்பட்டு செத்தானே, அவன் யார்? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் காவக்காரன் கூழமந்தல். அவன்தான் சிலையை எடுக்கிறத பார்த்திருக்கான். அவனும் சதாசிவமும் பார்ட்னர்ஸ். அதான் நம்மக்கிட்ட சதாசிவத்தை போய் பார்க்க சொல்லியிருக்கான். அவன் எப்படியோ அந்த சிலையை அபேஸ் பண்ணிக்கிட்டு சதாசிவத்துக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கான். 2 பேரும் வியாபாரத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. டேய் வசந்த், போட்டு குழப்பாதடா. இன்ஸ்பெக்டர் வெளியே வந்தார். என்ன சார், ஆள் கண்ணு முழிச்சானா? மூச்சு விட்டுட்டு தான் இருக்கான். அப்பா ஆட. மிஸ்டர் வசந்த், கொஞ்சம் வாங்க. இங்கே தான் சார் இருக்கேன், என்ன வேணும்? நீங்கள் அந்த ஆளை பார்க்க போனீங்களா? ஆமாம். எதுக்கு? நல்ல கேள்வி. அது எப்படின்னா, வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ் தயங்காமல், அவர்கிட்ட ஒரு விவரம் போயிருந்தோம். முன்னால் கத்தி குத்துல இறந்து போனானே ஒரு ஆள், அதான் அந்த கூழமந்தல் ஆசாமி. அவன் என்கிட்ட காலையில் வந்தப்போ சதாசிவம்னு ஒரு ஆளை பார்க்க சொன்னான். அப்படியா? அதை ஏன் என்கிட்ட நீங்கள் முதல்லையே சொல்லலை? சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் வரல, நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சொல்லலான்னு இருந்தேன். சட்டம் படித்த நீங்களே இப்படி செய்யலாமா? என்ன செஞ்சோம் என்றான் வசந்த். இந்த மாதிரி ஒரு ஆளை அடிபட்டிருக்கான், அவனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்க. யாருக்கு தெரியும், அந்த ஆளை நீங்களே அடித்து போட்டிருக்கீங்களோ என்னவோ. இன்ஸ்பெக்டர், எவனாவது புத்தி சுவாதீனம் இருக்கிறவன் ஒரு ஆளை அடித்து போட்டுட்டு உடனே அவனை வண்டி வச்சு குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வருவானா? அந்த ஆள் முழிச்சுக்கிட்ட அப்புறம் நீங்களே அவனை கேட்டுக்கங்களேன். கேட்கத்தானே போகிறேன். டாக்டர் கையை கழுவி கொண்டு வெளியே வந்தார். எப்படி இருக்காரு? செம்மாடி அடித்து மூஞ்சி வீங்கியிருக்கு, தோள்பட்டை வேற வீங்கியிருக்கு. பொழைச்சிக்குவார் இல்லை? பொழைச்சிக்குவார். இன்னும் அரை மணி நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும். அப்போ என்னை தவறாமல் கூப்பிடுங்க, வேத்து ஆளுங்களை அனுமதிக்க வேண்டாம் என்று வசந்தை பார்த்து கொண்டே சொன்னார். என்ன மிஸ்டர் வசந்த், உங்ககிட்ட அந்த ஆள் ஒன்றுமே பேசலையா? இல்லைங்க, நான் போன போதே மயக்கத்தில் தான் இருந்தார். அந்த அடி அடிச்சிருக்கீங்க? அடிச்சிருக்காங்க? வசந்த், பாஸ், திஸ் இஸ் லிமிட். அவர் நம்ம அனாவசியமாக சந்தேகப்படுறார். வசந்த், கொஞ்சம் இந்த இடத்த விட்டு விலைக்கு போறியா? அனாவசியத்துக்கு கேஸை காம்ப்ளிகேட் பண்ணாத. ஏற்கனவே நம்ம மேலே அவர் சந்தேகப்படுறார். படட்டும், மடியில் புள்ள இருந்தால் தானே வழியிலே கணவனை பார்த்தால் பயம். டேய் போடா, போய் ஒழி, தனியாக போய் நில்லு. வசந்த், அப்புறம் பார்க்கலாம் சார் என்று இன்ஸ்பெக்டரிடம் விடை பெற்று ஓரத்தில் போய் சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். டாக்டர் வெளியே வந்து, இன்ஸ்பெக்டர் வாங்க, அந்த ஆள் முடிச்சுக்கிட்டான், பேச ஆரம்பிச்சிட்டான் என்றான். இன்ஸ்பெக்டர் குச்சியை சுழற்றி கொண்டு உள்ளே செல்ல கணேஷ் சற்றே கவலைப்பட்டான்.
மெல்ல அந்த டிஸ்பென்சரி கட்டடத்தை அணுகினான் வசந்த். விரோத பாவத்துடன் மரத்தடியிலே நின்று கொண்டிருக்க அறைக்குள் பேசுவது தெளிவில்லாமல் கேட்டது. இன்னும் கொஞ்சம் அருகே செல்ல மெலிதாக இருந்தாலும் ஸ்பஷ்டமாக குரல்கள் கேட்க துவங்க, சதாசிவம், சதாசிவம், மருந்து போட்டிருக்கு, பயப்படாத, உயிருக்கு ஆபத்தில்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடு, பாக்கிய உடம்பு சரியான பிறகு கேட்டுக்கிறேன். உன்னை இப்படி அடித்து போட்டது யாரு? அதுதான் அந்த கணேஷும் வசந்தும். கலவரப்பட்ட கணேஷ் மரத்தடி வசந்தை அவசரமாக சைகையில் கூப்பிட்டான். என்ன பாஸ்? குரலை தாழ்த்தி கொண்டு, வசந்த், நீ அவன் அடிச்சியா? சேச்சா, தொடவே இல்லை. நான் பார்த்தப்ப அவன் புறக்கடையில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடந்தான். ஏன் மயக்கம் தெளிஞ்சிட்டானா? தெளிஞ்சு அழகாக தெளிவாக பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அவனை அடித்தது நீயும் நானுமா? அட பாவி, இப்போ என்ன ஆகும்? இன்ஸ்பெக்டர் வெளியே வந்தார். மிஸ்டர் வசந்த், கொஞ்சம் இங்கே வரீங்களா? என்ன சார்? அந்த ஆள் முழிச்சுக்கிட்டான். அவன் சொல்கிறது உங்கள் 2 பேரையும் தான். நான் அப்போ சொன்னதுக்கு கேட்க பக்கன்னு சிரிச்சிங்க. கணேஷ் சார், கேஸு ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? இல்லை, ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். அந்த ஆள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க போகிறாரு. ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. என்ன? நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஆளை பார்த்து பேச அனுமதிப்பீங்களா? மாட்டேன். உங்கள் வக்கீல் வேலையெல்லாம் எங்கிட்ட காட்டாதீங்க. வசந்த், எங்கே தங்கியிருக்கீங்க? ஏன் சார்? ராத்திரி ஸ்டேஷன் லாக்கப்பில் தங்க வேண்டி வரும் என்று சிரித்து விட்டு உள்ளே போனார். என்னவா மாட்டிக்கிட்டோமா என்று கணேசை கலவரத்துடன் பார்த்தான். மா என்ன, அவன் உன்னை தான் அரெஸ்ட் பண்ண போகிறதா தெரியுது. இருந்துட்டு வா, காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பெயில் ஏற்பாடு பண்ணுறேன், கவலைப்படாத. என்ன பாஸ், விளையாடுறீங்களா? நான் முன்ன பின்ன ஜெயிலுக்கு போயிருக்கேனா? பின்ன ஏன் அந்த ஆளை அடித்த? என்னவோ உன் கராத்தே வேலையெல்லாம் அவங்கிட்ட காட்டியிருக்க. என்ன பாஸ், நீங்களே என்னை சந்தேகப்படலாமா? நான் உனக்கு சொன்னது ஒன்று, நீ செஞ்சது ஒன்று. நிச்சயமாக அடிக்கலை பாஸ். அடிக்காட்டி கூட ஹவுஸ் பிரேக்கிங் எதில் வேணால் உன்னை அரெஸ்ட் பண்ணலாம். அந்த ஆளை வேற பகிச்சிக்கிட்டு இருக்க நீ. இப்போ என்ன செய்கிறது? பேசாமல் ஏதாவது லா பாயிண்ட்டை போட்டு குழப்பி விட்டுலாமா? பார்த்துக்கலாம், நீ எதுக்கும் தயாராயிரு. ராத்திரி 2 பேருமே கைது செஞ்சால் கூட பரவாயில்ல, ஹோட்டல் பிரச்சனை விட்டுச்சு. இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து 2 பேரும் என் கூட வரீங்களா? ஸ்டேஷனில் போய் இன்வெஸ்டிகேஷனை வச்சுக்கலாம். சரி, நீங்கள் போங்க, நாங்கள் காரில் வரோம். போலீஸ் நிலையத்தின் கட்டடம் தற்காலிகம் என்று தெரிந்தது. வசந்த் காரை நிறுத்திவிட்டு, ஜன்னலெல்லாம் பூட்டிடலாமா பாஸ்? ராத்திரி தங்கல் இருக்கலாம். வேண்டாம், வா, தங்கினா நீ தான் தங்க போகிற. என்ன பாஸ், கை கழுவி விட்டுருவீங்க போல இருக்கே. 2 லாயர் இருக்கோம். ஒரு லாயர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு, இன்னொருத்தன் அவனை வெளியில் கொண்டு வர்றதுக்கு. பயப்படாதே, போ. உள்ளே நுழையும் போதே சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே, பரவாயில்ல, நல்லா காத்தோட்டமாக தான் இருக்குது என்ற கணேஷை வசந்த் முறைத்தான். லாக்கப் அறை தெரிந்தது. உள்ளே நுழைந்த வசந்த், எங்கே கிரைம் போர்டை காணோம்? என்ன இன்ஸ்பெக்டர் இது? கிரைம் போர்டெல்லாம் இல்லை, ஏரியா மேப் இல்லை, விசிட்டிங் ஆஃபீஸர் லிஸ்ட்டு கூட இல்லை. என்ன போலீஸ் ஸ்டேஷன் நடத்துகிறீங்க என்றான். அதை நீங்கள் விசிட்டிங் போலீஸ் ஆஃபீஸராக வர்ற போது கேட்டுக்கங்க. என்ன பாஸ், நம்ம டிஐஜி ராஜேந்திரன் சொல்லுவார்ல, பாதி போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கணும்னு கூட தெரியாதுன்னு. இதை பாருங்கள், டிஐஜி பேரெல்லாம் உள்ளே விட்டு எனக்கு பயம் காட்ட வேண்டாம். சேச்சே, உங்களை போல் ஆசாமியங்களை பயம் காட்டுறதாவது. டிஐஜி ராஜேந்திரன் நம்ம பாஸ் கணேஷுடைய கிளாஸ்மேட்டு. அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், இந்த ஊரில் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் உடனே அதை பற்றி சின்னதாக ஒரு வர்ணனை குறிப்பு எடுத்து அனுப்ப சொன்னார். அதுக்கு தான். இப்போது இன்ஸ்பெக்டரின் முகபாவத்தில் கொஞ்சம் மாற்றம் தெரிந்தது. உட்காருங்க. பரவாயில்ல, அந்த ஆள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்? அடித்தது நீங்கள் தானே கிளியராக கொடுத்துருக்கான். அப்படியா? எதுக்கு அடித்தோமா? இந்த படிக்கிறேன் பாருங்கள். அவர் காகிதத்தை பிரித்தார். முதலில் சில வரிகளை சத்தமின்றி படித்துவிட்டு, இன்று பிற்பகல் சொல்லப்பட்ட இருவரும் வந்தார்கள். தம் பெயர் கணேஷ் என்றும் வசந்த் என்றும் சொன்னார்கள். என்னிடம் வியாபாரம் பேசினார்கள். அவர்கள் எதை குறித்து பேசினார்கள் என்று எனக்கு சரியாக விளங்கவில்லை. நான் அவர்கள் உரம் பற்றியோ விதை நெல் பற்றியோ பேசிக்கொண்டு இருக்கக்கூடும் என்று நினைத்ததால் தொடர்ந்து அவர்களுடன் பேசினேன். இருவரும் பணம் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு வெளியே போனார்கள். சிறிது நேரத்தில் இருவரும் திரும்பி வந்தார்கள். என்னையா பணம் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு, திடீரென்று ஒருவர் என்னை பிடித்துக்கொள்ள மற்றவர் என்னை தாக்கி மோசமாய் அடித்து போட்டார்கள். நான் இணை விழுந்தேன். இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்து, இப்போ என்ன சொல்கிறீங்க? கதை நல்லா சொல்லியிருக்காரு அந்த ஆள். அப்போ நீங்கள் அங்கே போகவே இல்லையா? போனோம், போகாமல் இல்லை.
முதல் பாகம் ஏறக்குறைய அந்த ஆள் ஸ்டேட்மெண்ட் படி தான் நடந்துச்சு. போனோம், வியாபாரம் பேசணும், எல்லாம் சரிதான். அதுக்கப்புறம் ரீலு, செம்ம ரீலு. அப்புறம் நீங்கள் அங்கே போகவே இல்லையா? என்ன சார், எங்களை பொய்யிலேயே மடக்கலான்னு பார்க்குறீங்களா? நான் தான் சொன்னேன்ல இதுக்காக. எப்போ போனேன், என்ன பார்த்தேன், நான் போனப்போ அந்த ஆள் எப்படி கிடந்தான், நான் போய் அந்த ஆளை காப்பாற்றி வண்டியில் போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸ்டேட்மெண்ட் ஆனால் பாருங்கள், களி முத்தி போச்சு. நீங்கள் எதுக்கு 2வது தடவை போனீங்க? அதான் எனக்கு சரியாக விளங்கலை. வசந்த் கணேஷை பார்த்தான். என்ன பாஸ்? இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் உதப்பட்டதுக்கும் முற்பகலில் நடந்த கத்திக்குத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த வட்டாரத்தில் ஏதோ பெருசாக குற்றம் நடந்திருக்கு, நடக்க போகுது, இல்லை நடந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பார்க்கணும். ராஜராஜன் கிணறு தெரியுமா உங்களுக்கு? என்னது அது? இந்த கிராமத்தில் உள்ள பழங்காலத்து கோயில், அதில் உள்ள கிணறு. கிணத்துல ஆளை அடித்து போட்டிருக்காங்களா? இல்லை, அது ஏதோ சரித்திர சம்பந்தப்பட்ட குற்றம், சிலை அல்லது புதையல்னு நினைக்கிறோம். அதில் இந்த ஆள் சதாசிவம் சம்மந்தப்பட்டிருக்கான். மத்தியானம் செத்தானே, அவனும் சம்மந்தப்பட்டிருக்கான். சாயங்காலம் அந்த ஆளை சந்தித்தப்ப அவன் கையில் ஒரு பொட்டலத்தை பார்த்தோம். அது என்னன்னு கேட்கறதுக்கு தான் வியாபாரம் பண்ணுற மாதிரி போனோம். ஏதோ 10, 45 அப்படின்னு பேசினான். என்னன்னு புரியல. பொட்டலத்தை பிரிக்கவே மாட்டேன்னுட்டான். அதுக்குத்தான் பொட்டலத்தில் என்ன இருக்குன்னு நைஸாக தெரிஞ்சிட்டுவான்னு வசந்தை அனுப்புனேன். அவன் அந்த வீட்டில் போய் பார்த்ததில் சதாசிவம் அடிபட்டு கிடந்தான். இதுதான் நடந்த விஷயம். இன்ஸ்பெக்டர் சிந்தனை வசமாக்கினார். சமீபத்தில் கொஞ்சம் வித்தியாசமான கேஸ் ஏதாவது ரிப்போர்ட் ஆயிருக்கா? வித்தியாசம்னா சாதாரணமாக நிலச்சண்டை, தெரிச்சண்டை இப்படியெல்லாம் இல்லாமல் வெளியூர்காரங்க இந்த ஊருக்கு வந்து ஏதாவது காணாமல் போயிட்டதாவோ, இல்லது தொலைச்சிட்டதாவோ, அல்லது ஏமாற்றிட்டதாவோ ரிப்போர்ட் இருக்கா? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்கிறேன். அவர் ரெஜிஸ்டர் எடுத்து மேஜை மேல் வைத்து புரட்ட, கணேஷை நீங்களும் பாருங்களேன் என்றார். வசந்த் கணேஷின் நேர்முகமான அணுகல் முறையை வியந்தான். இன்ஸ்பெக்டருக்கு அவர்கள் மேல் இருந்த சந்தேகம் நிச்சயம் விலகி இருக்க வேண்டும். இது என்ன சார் கேஸு? அது ஒன்றும் இல்லைங்க, வழிப்பறி. இந்த ஆள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்திருக்கான். திடீர்னு ஒரு ஆள் வந்து கையில் இந்த பெட்டியை பிடிங்கிட்டு போயிட்டான். பெட்டியில் தானே தயாரித்த தைலம் சாம்பிள்லாம் கொஞ்சம் பணம் வச்சுருந்துருக்கான். நல்ல வேளை மொத்த பணத்தையும் அதில் வைக்கல, தனியாக வச்சிட்ருக்கான். அந்த ஆளோட ஒரிஜினல் புகார் கடிதம் இருக்கா? கணேஷ் அந்த கடிதத்தை பார்த்தான். நான் ஒரு விற்பனையாளன், தைல சாம்பிள்களை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று விற்பவன். என் பெயர் காளிதாஸ். என் விலாசம் தஞ்சாவூர் விலாசத்தை கொடுத்திருந்தான். நேற்று, அதாவது 17/12 அன்று நான் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது ஒரு இளைஞனாகி மணி என்ன என்று கேட்டான். தஞ்சாவூர்காரரா என்று கேட்டான். ஆமாம் என்றேன். சாம்பிள் கொண்டு வந்திருக்கிறாயா என்றான். நான் என் தைல சாம்பிள்கள் என்று எண்ணிக்கொண்டு ஆமாம் என்றேன். அதற்கு அவன் கேட்டது எதுவுமே எனக்கு விளங்கவில்லை. 10க்கு 40 என்று சொன்னதாக நினைவு. இதற்கிடையில் பேருந்து வந்துவிடவே நான் அதை ஏறிக்கொள்ளப் போகும் சமயத்தில் என்ன சொல்லாமல் போறீங்களே என்று நான் வைத்திருந்த பெட்டியை பிடிக்க கொண்டு ஓடிவிட்டான். அதற்குள் பேருந்து புறப்பட்டுவிட நான் அதை நிறுத்தி இறங்கி வருவதற்குள் அவன் கூட்டத்தில் மறைந்து விட்டான். பெட்டியில் என் சாம்பிள்களும் ₹100 பணமும் இருக்கிறது. அவன் கரிய நிறத்தில் கால் சாராயும் நீல நிறத்தில் சட்டையும் அணிந்திருந்தான். இளம் வயதினன். அவனுக்கு சுமார் 20 வயது இருக்கலாம். ஒப்பம். அப்புறம் இந்த கேஸ் என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டேன். யார திருடனையா? இல்லை, அந்த பெட்டியை தெருவில் கிடந்ததுன்னு ஒரு ஆள் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து கொடுத்தான். திருட்டு போன சாயங்காலமே கிடச்சிடுச்சு. அப்படியா? அதில் இருந்த பொருட்கள்? இல்லை, ஒன்றுமே குறையில. தைல பாட்டில், பணம் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அந்த பெட்டியை திருப்பி வந்து கொடுத்தானே, அந்த ஆள் விலாசம் இருக்குமா? இருங்க பார்க்குறேன். அந்த தைல வியாபாரி என்ன ஆனா? அவன் சந்தோஷமாக பெட்டியை வாங்கிட்டு சாயங்காலம் பஸ்ஸில் போயிட்டான். உங்களுக்கு திருப்பி கொண்டாந்து கொடுத்த விலாசம் தானே வேணும்? இருக்குது, தரேன். நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்பழுக்கு இல்லாதது. ராஜேந்திரன் கேட்டால் சொல்லுங்கள். அதுக்கு என்ன, தாராளமாக. என்ன பாஸ், இந்த அட்ரஸ் நமக்கு வேணுமா? குறிச்சி வச்சுக்க வசந்த் குறிப்பெடுத்துக்கொள்ள. அப்போ நீங்கள் போகலாம். ஏதாவது தகவல் வேணும்னா சொல்லி அனுப்புகிறேன். உங்களுக்கும் ஏதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்கிட்ட இருந்து உதவி வேணும்னா. வேணுங்க. என்ன சொல்லுங்கள். நாளைக்கு அந்த சதாசிவம் வீட்டை சர்ச் பண்ண எனக்கு அனுமதிக்கணும். அப்புறம் என்ன, வசந்தை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். வசந்த் அசந்து போய், என்ன பாஸ் சேம் சைட் கோல் போடுறீங்க, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? இங்கே சிலருக்கு நம்ம மேலே பழி போடுற உத்தேசம் தெரியுது. சதாசிவத்துக்கு விஷயம் தெரியும், ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல பயப்படுறான்.
அவனை நல்லா தட்டி வச்சுருக்காங்க. அவன் இனிமேல் காட்டி கொடுக்குற வகையில் ஏதாவது தகவல் வெளியே சொன்னால் அவனை தீர்த்து கட்டிப்பிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம மேலே பழிய போட்டிருக்கான். அவன் சொன்னதை போலீஸ் நம்பிட்டாங்கன்னு அவங்கள நம்ப வைக்கணும். அதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டி ஆகணும். என்ன சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? நான் என்ன காரணத்தை காட்டி அரெஸ்ட் பண்ணணுன்றீங்க? சும்மா ஒரு சஸ்பெஷன் பேரில் வாரண்ட் இல்லாத அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனையோ செக்ஷன் இருக்குதே. வசந்த், நான் சொல்கிறத கேளு. ராத்திரி நீ ஸ்டேஷனில் இருந்தால் சேஃப்னு எனக்கு தோணுது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட நியூசன்ஸ் கேஸ்லையாவது வேணை பிடிச்சி உள்ளே தள்ளுங்க, காலையில் ரிலீஸ் பண்ணிடுங்க. என்ன வசந்த், வரீங்களா என்றார் இன்ஸ்பெக்டர். அவன் லாக்அப்லாம் இருக்க வேண்டாம், ஸ்டேஷனில் படுத்தா போதும். சார், சோறு கிடைக்கும்ல, கவலைப்படாதீங்க, நீங்கள் நம்ம கெஸ்ட்டு. கொஞ்சம் இருங்க, சதாசிவத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தவறாமல் வசந்த் கைது பண்ணப்பட்ட விவரத்தை அவங்ககிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் ஆளை விட்டுருங்க, அவன் வீட்டுக்கு போயிடட்டும். நீங்கள் ஏதோ பிளான் வச்சுக்கிட்டு தான் செயல்படுறீங்கன்னு தோணுது. ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டார். இருக்கிறவங்களெல்லாம் ஜெயிலுக்கு போ, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவார். கேள்வி கேட்காம போயிடணும். வசந்த், காலையில் விவரமாக சொல்கிறேன், நான் சொல்கிறபடி கேளு. என்ன, ஜெயிலுக்கு போகிறேன், சின்னதாக ஒரு ட்ராமா ஆடிட்டு போகிறேனே. வசந்த் கண்ணில் எச்சில் தொட்டு கொண்டான். ஐயா, என்ன இப்படி அப்பாண்டமாக என் மேலே பழி போட்டுட்டிங்களே? எங்க நானா அந்த ஆளை அடித்தேன்? நேராக என் கண்ணை பார்த்து சொல்லுங்க என்றான். எல்லாம் நீ தான் அடித்ததுன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரே என்றான் சதாசிவத்தை சொல்லி. ஐயோ, அப்படி போய் சொல்லாதீங்க, என்னை அரெஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு வேறு கதி கிடையாதுங்க. நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், நான் இன்ன வரைக்கும் ஜெயிலுக்கே போனதில்லை. வேண்டாம் சார், நான் இல்லை சார். வாசலில் சின்ன கூட்டம் கூட்டி விட, என்னங்க தகராறு, என்னங்க ஆச்சு? ஒன்றுமில்லை, ஏதோ அடித்தடி, பட்டணத்துக்காரங்களை கைது பண்ணிட்டு போகிறாங்க, அதிலே கொஞ்சம் கலாட்டா என்றனர். காலையில் கத்தி குத்தை பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? அப்படி தான் தெரியுது, இவங்க தான் போல இருக்குது, அதான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கணேஷுக்கு சிரிப்பு வந்தது. காரில் ஏறிக்கொண்டு குட் பை வசந்த், ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்றான். வசந்த் அப்படியா செய்தி என்று முறைத்தான். கணேஷ் காரில் சற்று நேரம் யோசித்தான். ராத்திரி சாப்பாடு எங்கே, தங்கல் எங்கே? அங்கிருந்த ஒரு பெட்டிக்கடையில் நிறுத்தி விசாரித்தான். பட்டணங்களைப் போல தங்குற ஹோட்டலெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் மாட விளக்கத்து பக்கத்தில் ஒரு வீட்டில் தங்குறதுக்கு சௌகரியம் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டு சொந்தக்காரங்க வடக்க இருக்காங்க. எதிர்த்த வீட்டுக்காரங்க தான் சாவி வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உதவி பண்ணுவாங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். ரொட்டி ஏதாவது இருக்கா? ரொட்டி கொஞ்சம் பழசாக இருக்குங்க, பண்ணு தரட்டுமா? இனிப்பாக தான் இருக்கும். கணேஷ் அகப்பட்டதை வாங்கி கொண்டு அந்த முகவரியை நோக்கி போனான். வீட்டு சாவி தான் என்கிட்ட இருக்குது, ஓனர்கிட்ட சொல்லாத வரைக்கும் நீங்கள் ராத்திரி படுத்துக்கலாம். திண்ணையில் படுங்க, கொஞ்சம் கொசு பிடுங்கும், 12 மணி அளவில் காற்று வரும். கணேஷ் காரை கோயில் ஓரத்தில் நிறுத்தி பூட்டிவிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து சற்று நேரம் வாசலில் போட்டிருந்த கயிற்று கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு பன் சாப்பிட்டான். இந்தாங்க பால் என்று கேர்டேக்கரின் மகள் கொண்டு வந்து கொடுத்தாள். இந்த பெண் சந்திர ஒளியில் கொஞ்சம் தேவதை தனத்துடன் இருப்பதை கவனித்த கணேஷுக்கு வசந்தின் ஞாபகம் வந்தது. இந்நேரம் அவள் குலம் கோத்திரம் எல்லாம் விசாரித்திருப்பான். பாவம், வசந்தை ஸ்டேஷனில் மாட்டிவிட்டு வந்துவிட்டேன். இருந்தும் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த செயல் ஏனோ அவனுக்கு அவசியமாகப்பட்டது. வேறு ஏதாவது வேணுங்களா என்று அந்த மகள் கேட்டாள். ஒரு தலையணையும் பெட்ஷீட்டும். திண்ணையில் படுத்திருந்தவன் திடீரென்று எழுந்தான். ஏதோ யோசித்தான். பின்னிரவில் நில ஒளி பால் கொட்டி கொண்டிருந்தது. வீதியே அமைதியாக இருக்க கணேஷ் எழுந்தான். தலையணையை திண்ணைக்கு குறுக்கே அமைத்துவிட்டு அதை பெட்ஷீட்டால் மூடினான். சற்று தூரத்தில் இருந்து பார்த்தால் ஆள் படுத்து கொண்டிருப்பது போல தோன்ற வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நழுவி போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி நடந்து சென்றான். நிலையத்தில் பல்பு சோம்பேறித்தனமாக காற்றில் ஆடிக்கொண்டிருக்க இன்ஸ்பெக்டரை காணவில்லை. கான்ஸ்டபிள் மட்டும் பெஞ்சில் உட்கார்ந்திருந்த நிலையில் கண்ணயர்ந்து கொண்டிருந்தார். வசந்தை கைது செய்யவில்லை என்று தெரிந்தது. அவன் இன்ஸ்பெக்டர் அறையில் ஃபேனை போட்டிக்கொண்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்று கணேஷ் அவனை எழுப்பினான். என்னப்பா இந்த நேரத்தில்? நானும் இங்கே தான் படுக்க போகிறேன். ஏன், ஹோட்டலில் இடம் கிடைக்கலையா? ஹோட்டலா? இந்த ஊரில் ஹோட்டல் ஏது? ஒரு வீட்டில் திண்ணையில் இடம் கொடுத்தாங்க, படுத்தேன். ஆனால் அங்கே இருப்பு கொள்ளலை. உன்னை இங்கே அனாவசியமாக சேர்த்துட்டு வந்திருக்கேன்னு என்ன கஷ்டப்படுறியோன்னு எனக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் அது பரம ரீலு பாஸ், நான் நம்பலை. வசந்த், அந்த காளிதாஸுங்கிற ஆளை பார்க்கணும். எந்த காளிதாஸ்? எனக்கு என்னவோ அந்த காளிதாஸுங்கிறவன் இதில் தன்னை அறியாமல் கலந்து போயிட்ட ஆசாமின்னு தான் படுது.
நான் சொல்கிற கதை வசனம் தான் சரிப்பட்டு வருது. எல்லாரும் சேர்த்துட்டு விலை உயர்ந்த சிலையை விற்கிறாங்க. அதுக்கு குறுக்க தான் நாம் வந்துட்டோம். விலையுயர்ந்த சிலைனா அதுக்கு சரித்திரபூர்வமான ஆதாரம் இருக்கும். இந்த வட்டாரத்தில் இந்த மாதிரி சிலை இருந்தால் பேராசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும். பேராசிரியரையும் சதாசிவத்தை மாதிரி பயம் காட்டி வச்சுருக்காங்களோ என்னவோ. ஒரு வேளை பப்ளிசிட்டியும் எனக்கு தெரியல. எல்லாம் அமுக்கமான வேலை மாதிரி தெரியுது. சரி, எல்லாத்தையும் படுத்து சொல்லக்கூடிய நிலமையில இல்லை, தூங்கு. காலையில் 2 பேரும் இன்ஸ்பெக்டரால் எழுப்பப்பட்டார்கள். என்ன கணேஷ் இங்கே இருக்கீங்க? நான் தேடிட்டுருக்கேன். எதுக்கு? நல்ல காலம் தப்பிச்சிங்க கணேஷ். என்ன விஷயம்? நீங்கள் படுத்திருந்த திண்ணை மேலே இருந்த தலையணையை ஆளுன்னு நினச்சி கத்தியால் குத்திட்டு போயிருக்கான் ஒருத்தன். நல்ல வேலை தப்பிச்சிங்க. இல்லை, இந்நேரம் நீங்கள் காலி. வசந்த் கணேஷை தாசானுதாசத்தனத்துடன் பார்த்தான். பாஸ், நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க. நேற்று ராத்திரி என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்காக ஆளாக பறந்தீங்கன்னு இப்போ தான் புரியுது. இல்லை வசந்த், இந்த மாதிரியான தாக்குதலுக்கு சாத்தியம் இருக்கலாம்னு எனக்கு பின்னிரவில் தான் தோணுச்சு. நான் உன்னை கைது செய்யறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணதுக்கு நான் முதல்ல சொன்ன காரணம்தான். நம்ம மேலே பழி போட்டதை போலீஸ் நம்பிட்டாங்கன்னு அவங்களுக்கு பாவலை காட்டணும். நீங்கள் அந்த சதாசிவம் வீட்டுக்கு போய் சோதனை போடணுன்னீங்களே, அதை நீங்கள் செய்யுங்க இன்ஸ்பெக்டர். நாங்கள் இன்றைக்கி முழுக்க பெரும்பாலும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கிறது அதுதான் பத்திரம்னு தோணுது. நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பார்சலை பீரோ அல்லது அலமாரி வேறு எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்காங்களான்னு பார்த்துருங்க. அது ரொம்ப முக்கியம். துப்புரவாக பார்த்துடுறேன். இன்னொரு வேலை செய்யணும். நீங்கள் சொல்லுங்கள். பஸ் ஸ்டாண்டில் பெட்டியை பறி கொடுத்த கேஸு உங்கள் ரெக்கார்டில் இருக்கேன். தஞ்சாவூர்கார தைல பாட்டில் காளிதாஸ் அன்றைக்கி சாயங்காலம் பெட்டியை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தானே, அவன் விலாசம் கொடுத்தீங்கல்ல? ஆமாம், அங்கே கூட போகணுமா? வேண்டாம் சார், அவனை இங்கே ஸ்டேஷனுக்கு வரவழைக்க முடியுமா? தாராளமாக. வேணும்னா வாரண்ட்டோடு கூட. அதெல்லாம் வேண்டாம், சும்மா ரொட்டீன் விசாரணைக்கு அதிக தடபுடல் இல்லாமல் கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள். செஞ்சுட்டா போகுது. அப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? நானும் வசந்த் இங்கே தான் இருக்க போகிறோம். வெளியில் எங்களுக்கு பத்திரம் இல்லை. இன்ஸ்பெக்டர் புறப்பட வசந்த், ஏட்டையா இங்கே பக்கத்தில் சிகரெட்டு கடை இருக்கா என்று கேட்டான். எய்த்தாப்பில் இருக்குது, பையனை வர சொல்கிறேன். அப்படியே 2 வேப்பங்குச்சி கொண்டு வர சொல்லுங்கள். காலையிலேருந்து பல்லு விளக்க கூட இல்லை. வசந்த் சோம்பல் முறித்து கொட்டாவி விட்டான். கணேஷ், வசந்த், நம்ம 2 பேரும் இந்த கிராமத்தில் நீ இருந்தால் ராத்திரிக்குள்ளே தீர்த்து கட்டிடுவாங்க போலரு என்றான். அந்த காளிதாஸ் பொட்டியை திருப்பி கொடுக்க வந்தவன் எதுக்கு? சில சமயம் உங்கள் மூளை வேலை செய்கிற பாதை பனாரஸ் சந்து மாதிரி சிக்கலாக இருக்கு. ரொம்ப சிம்பிள் லாஜிக். சதாசிவம் நம்மக்கிட்ட 10க்கு 40ன்னு ஏதோ பேரம் பேசினா என்னன்னு இனிமேல் சொல்ல மாட்டான், உஷாராயிட்டான். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை தவிர வேறு விதத்தில் பிடிக்க பார்க்கலாம். அப்புறம் வியாபாரம் 10க்கு 40. 10க்கு 40 என்ன? பஸ் ஸ்டாண்டில் காளிதாஸ் கிட்ட வந்து பேசினவன் அந்த கோஷ்டியில் ஒரு ஆசாமி. 2வது, இந்த பிஸ்னஸ் 2 மாதமாக நடந்துட்டுருக்கு. அதாவது ராஜராஜன் கிணத்துக்கு முன்னாடியே. ஆமாம், என்ன பிஸ்னஸ், யார் நடத்துகிறாங்கன்னு தெரியல. சில திருட்டு தாம்பாஸ், அதில் சந்தேகம் இல்லை. என்னால் இவ்வளோ ஷியராக சொல்ல முடியல. அதை பற்றி கவலையும் இல்லை. அது சரி, பெட்டியை கொண்டு வந்து கொடுத்த ஆள்கிட்ட இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஏதோ ரோட்டில் பெட்டியை பார்த்துருக்கான். ஒரு உண்மையுள்ள பிரஜை கடமை உணர்ச்சியோடு டான்னு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து கொடுத்துட்டான். வசந்த் மர மண்டை, அவன் அந்த பெட்டியை எந்த இடத்துல கண்டுபிடிச்சான்? அந்த செய்தி முக்கியம் இல்லையா? அந்த பெட்டியை வாங்கிட்டு பிடுங்கிட்டு போனவங்க அதை தங்களுடைய ஆஃபீஸுக்கோ டென்ட்டுக்கோ எங்கேயோ கொண்டு போய் பிரித்து பார்த்துருக்கணும். அது உபயோகம் இல்லை, ஆள் மாறாட்டம் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சதும் வீசி கடாசி இருப்பாங்கள்ல. புரியுது. பெட்டி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துலேருந்து சமீபத்தில் அந்த கோஷ்டியோட இடம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுதான். என்ன சார் வந்துட்டீங்க? இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்து மேஜை அருகில் உட்காந்து, அப்பாட, காலையில் 8 மணிக்கு என்ன வெயில் பார்த்தீங்களா? சதாசிவத்து வீட்டை துப்புரவாக பார்த்துட்டோம். அங்கே ஒன்றுமே கிடையாது. 2-3 மரக்கா நெல், ஓட்டை பாத்திரம், பழைய ஈசி சேர். சதாசிவம் எங்கே இப்போ? வீட்டுக்கு போயிட்டான். அங்கே தான் படுத்திருக்கான். சர்ச் வாரண்ட் வேற இல்லை. இருந்தாலும் அவனை மிரட்டியே எல்லாத்தையும் துப்புரவாக பார்த்துட்டேன். அவன் நேற்று என்ன வச்சிருந்தாலும் இப்போ அது இல்லை. எங்களை பற்றி ஏதாவது கேட்டானா? விசாரித்தேன், நான் சொல்லிட்டேன். அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சிருக்கேன்னு. தேங்க்யூ. இப்போ என்ன, அந்த பெட்டியை கொண்டு வந்த ஆளை கூட்டியாரணும், அவ்வளோதானே? இன்ஸ்பெக்டர், நீங்கள் இந்த கேஸை
சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் புகழ் பல மடங்கு அதிகமாகி ப்ரமோஷன் கிடைக்கும். சும்மா ஐஸ் வைக்காதீங்க. இந்த ஸ்டேஷன் இது வரைக்கும் குவைட்டாக தான் இருந்தது. இப்போ என்னவோ எசகேடாக ஊரில் நடந்துட்டுருக்கு. அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் ஹெல்ப்பை எடுத்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் தப்பு இருக்கிறதா தெரியல. இன்ஸ்பெக்டர் மறுபடி கேஸ் டைரியை பார்த்து விலாசம் குறித்து கொண்டு, இந்த ஆளை கையோடு கூட்டிகிட்டு வாங்க என்று கான்ஸ்டபிளை பணித்தார். அதிகம் காபரா பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நாஷ்டா ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம். என்ன பாஸ் வேண்டாங்கிறீங்க? பசி கொலையை பிடுங்குது. ஒரு டஜன் இட்லி வாங்கிட்டு வர சொல்லுங்க. அப்புறம் ஒரு பக்கெட் சாம்பாரா என்றான் கணேஷ். சும்மா இருங்க பாஸ், தரேங்கிறாரு. அவர் சொன்னால் பூ மாதிரி இட்லி கொண்டு வந்து தருவாங்க. இன்ஸ்பெக்டர் பர்சிலிருந்து பணம் எடுத்து தந்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. கணேஷ், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லலையே? எனக்கு காஞ்சிபுரத்தில் டிஃபன் பண்ணது வயிறு சரியா இல்லை, பட்னி போடலான்னு பார்க்குறேன். ஒரு சோடா போதும். வெறும் வயிற்றுலே சோடாவா? சரிதான். இன்ஸ்பெக்டர், நீங்கள்? எனக்கு வீட்டிலேருந்து தோசை வரும், கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். வசந்த் இட்லியை ரசித்து தின்றான். கணேஷ் இன்ஸ்பெக்டருக்கு வீட்டிலிருந்து வந்த தோசையில் கொஞ்சம் விள்ளல் மட்டும் எடுத்து சாப்பிட்டு விட்டு சோடாவை நிராகரித்து விட்டு அவர் தந்த மோர் கொஞ்சம் அருந்தினான். பெட்டி கொண்டு வந்தவனை தேட போன கான்ஸ்டபிள், அந்த ஆள் வீட்டில் இல்லைங்க என்று திரும்பி வந்து விட்டான். தகவல் சொல்லி வச்சுருக்கேன், வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கேன். பாஸ், காஞ்சிபுரத்தில் சாப்பிட்ட டிஃபன் எனக்கும் இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஏண்டா? கொஞ்சம் வயிற்று என்னமோ பண்ணுது. எக்ஸ்கியூஸ் மீ என்று ஸ்டேஷன் பின்புறத்துக்கு சென்றான். கணேஷ் கேஸ் டைரியில் இன்னும் சில என்ட்ரிகளை பார்த்தான். வேறு ஏதாவது கேஸுகள் வெளியூர்காரங்க சம்மந்தப்படுத்தி இருக்குமான்னு பார்க்க விரும்புகிறேன். சாரி இன்ஸ்பெக்டர், உங்கள் ஸ்டேஷன் விவகாரத்தில் நாங்கள் அனாவசியமாக குறுக்கிடுறதா நீங்கள் நினைக்கக்கூடாது. சேச்சே, உங்களை முகத்தை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் எனக்கு என்ன, நான் ஒண்டியால் இதை சமாளிக்க முடியாது. ஒத்தாசைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதை நான் ஏன் மறுக்கணும்? நீங்களும் சட்டம் படித்தவங்க தானே. கணேஷ் மறுபடி ரெஜிஸ்டரில் ஆழ்ந்தான். வசந்த் எங்கே போன ஆளை இன்னும் காணமே. என்ன அங்கேயே போய் உக்காந்துட்டாரா? போய் 10 நிமிஷம் இருக்காது. இருங்க, கான்ஸ்டபிளை போய் பார்த்துட்டு வர சொல்கிறேன். கணேஷுக்கு திடீரென்று மின் அதிர்ச்சி போல் ஒரு பயம் அடித்தது. சார், சம்திங் ராங். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன். இருவரும் போலீஸ் நிலையத்தின் பின்கட்டுக்கு விரைந்தார்கள். சதுர வடிவமாக சுமாராக பரேடு பழகக்கூடியதாக சின்ன இடம். அதன் வட கொடியில் தகடுகளால் அமைக்கப்பட்ட கழிவறை இருந்தது. அதன் கதவு ஒன்றும் அவ்வளவு வலுவானதாக தெரியவில்லை, மூடியிருந்தது. கணேஷ் அருகில் சென்று வசந்த் வசந்த் என்று கூப்பிட்டான். பதில் இல்லை. இதுக்குள்ளார தானே போனாரு? கணேஷ் கதவை தட்டினான். உள்ளே தாளிடப்படாமல் தட்டின சுருக்கில் ஆடினது. கணேஷ் உள்ளே எட்டி பார்த்தான். வசந்த் கண்ணா பின்னாவென்று வாந்தி எடுத்திருந்தான். அந்த குறுகலான இடத்தில் கீழே விழுந்து கிடந்தான். இந்த இடத்துல ஒரு சின்ன இடைவெளி விடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறதும் கமெண்ட் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கெல்லாம் அஸ்திவாரம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் சிரமப்படுத்தியதற்கு மன்னிச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். டாக்டர் அதிர்ந்து போய், மை காட், ஃபுட் பாய்சனிங். ஏன் சார், 2 நாளைக்குள்ளேயே நான் கற்றுக்கிட்டதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணுமா? என்ன சார் நடக்குது இந்த டவுனில்? டாக்டர் ஆசாமி பொழப்பானான்னு முதல்ல பாருங்கள். சாப்பிட்டதெல்லாம் வெளியே வரணும், அப்புறம்தான் சொல்ல முடியும். என்னத்தை தின்னாரு சார்? இது சிம்பிள் ஃபுட் பாய்சனிங் தான். இட்லி சாம்பாரில் ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க. கிரிமினல் கேஸ் இருக்கா? லேபுக்கு வாமிட்டோட சாம்பிள் அனுப்பணும். ஹெல்த் ஆஃபீஸருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். டேய் பையா, சட்டுன்னு ஓடி போய் ஒரு பொட்டலம் பொடி உப்பு வாங்கிட்டு வா, ஓடு. கணேஷ் தவித்தான். நேரமாக ஆக வசந்த் சோர்ந்து போய் கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. ஏய் வசந்த் என்று அடிக்கடி அவன் கன்னத்தை தட்டி எழுப்பி கொண்டிருந்தான். அவன் மத்தியான பூனை போல மறுபடி கண்ணை இருந்து கொண்டிருந்தான். உயிருக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏற்கனவே நிறைய வாந்தி எடுத்திருக்காருன்னு சொல்கிறீங்களே, பூரத்தை கீரத்தை கரைச்சி கொடுத்துட்டாங்களோ? எப்படி சார்? இன்ஸ்பெக்டர் கணேஷிடம் வந்தார். நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க. இந்த டிஸ்பென்சரியில் அவ்வளவு தீர்மானமாக என்னால் சொல்ல முடியாது. இவருக்கு அனுபவம் இருக்கிற மாதிரியும் தெரியல. வாந்திக்கு தான் மருந்து கொடுப்பார் போல் இருக்குது. எனக்கு என்னவோ உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு தான் தோணுது. பளிச்சுன்னு டவுனுக்கோ மெட்ராஸுக்கோ கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பார்த்துருங்க, அப்புறம் இங்கே வாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறதாலேயே கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது.
நான் அந்த கடைக்கார பையில தட்டி விசாரிக்கிறேன். முயற்சி உங்கள் 2 பேரையும் கொல்றதுக்கு தான் க்ளீனாக தெரியுது. நான் உடனே சூப்பரண்டுக்கு மெசேஜ் சொல்லிடுறேன். என்னால் ஒண்டியாகவும் சமாளிக்க முடியல. நீங்கள் இவரை அழைச்சிக்கிட்டு போய் குணமானதும் சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க. கேஸு பாதியிலேயே நிற்கிது. உங்கள் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பதிவு பண்ணணும். நிச்சயமாக வருவோம் சார். 2 முறை எங்கள் மேலேயே கொலை முயற்சி நடந்திருக்கு. யார் அந்த பார்ட்டின்னு கண்டுபிடிக்க எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது. அந்த காளிதாஸ் பொட்டியை திருப்பி கொடுத்த ஆள் வந்துடுவான் இப்போது. அப்போது அவங்ககிட்ட இதை மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. அந்த பெட்டியை எக்ஸாக்டாக எந்த இடத்துல எந்த ஸ்பாட்டில் கண்டெடுத்தான்னு கேட்டு விசாரித்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அது போதும். நீங்கள் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு விஷம் கொடுக்க முயற்சி பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சி வைக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்துடுறோம் சார். இந்தாங்க என்னோடய கார்டு, இதில் டெலிஃபோன் நம்பர் கூட இருக்குது. அப்படி ஏதாவது அர்ஜெண்ட்டாக வேணும்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடி அவர்கள் சென்னைக்கு கிளம்பும்போது மணி 3 ஆகிவிட்டது. கணேஷ் காரை ஓட்டி கொண்டு செல்ல வசந்த் பின்னால் படுத்திருந்தான். அதிர்ஷ்டசாலிடா நீ. எதுக்கு? இட்லி தின்னதுக்கா? இல்லை, செத்து கித்து போகாமல் பொழைச்சதுக்கு. ராத்திரியே நம்ம மேலே கரு கட்டிக்கிட்டு கத்தி குத்துக்கு வந்து தலையணையை குத்திட்டு போயிருக்காங்க. காலையில் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க பாஸ். அந்த பையனை விசாரிச்சிங்களா? எந்த பையனை? தான் அழகாக இட்லி சாம்பார் வாங்கிட்டு வந்தானே அந்த பையனை. எல்லா விசாரிப்பும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம்தான் இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு. அவருக்கு உள்ளூர் டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லை. போய் குணமானதும் வந்தால் போதும்னு தான் நம்மளை அனுப்பிச்சிருக்கார். அப்போது மெட்ராஸ் போயிட்டு திரும்பி வரணுமா பாஸ்? ஆமாம், வந்தாகணும். கெட்டு போகுதுன்னு விட்டுட்டா என்ன? அவங்க என்ன நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா? தோல்வியை ஒப்புத்துக்கிடுறதா? லோகத்தில் எத்தனையோ கெட்ட காரியங்கள் நடக்கிறது பாஸ். எல்லாத்தையுமா நாம் கவனிக்க முடியும்? இந்த காரியம் நம்ம பாதையில் குறுக்க வந்ததால் அதில் நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் வந்துடுச்சு. பார்க்கலாம், முதல்ல என் பாடி ஒழுங்கில் வரட்டும். இப்போ தான் பாஸ் எனக்கு புரியுது ஒரு சப்பி போட்ட மாங்கொட்டை எப்படி ஃபீல் பண்ணுங்கிறது. வாந்தியெல்லாம் நின்று போயிடுச்சோ இல்லையோ? சொல்லாதீங்க. வான்னு ஆரம்பித்தாலே வயிற்ற சங்கடம் பண்ணுறது. கரப்பான் பூச்சி மாதிரிடா நீ. உன்னை லேஸில் கொல்ல முடியாதுடா. உன்னை சுலபமாக காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இவ்வளவு கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேயே முயற்சி ஒன்று நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கலடா. சரி, அது இருக்கட்டும். போன உடனே இனியாவுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சிருஷ்ய பண்ண வர சொல்லிடுங்க. என்ன? ஏய், இன்னைக்கு தானே அவளை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்கன்னு சொன்னதா ஞாபகம்? ஓ, அது வேறு சிக்கல் இருக்கா பாஸ்? நீங்கள் தான் எனக்கு காதல் பாதையில் இருக்கிற இந்த கரடு முரடையெல்லாம் நீக்கி ஒத்தாசை பண்ணணும். ஏற்கனவே இட்லி சாப்பிட்டு நொந்து போயிருக்கேன். முதல்ல உடம்பு குணமாகட்டும், அப்புறமும் காதலை பார்க்கலாம். வசந்தை பிரைவேட் நர்சிங் ஹோமில் அட்மிட் செய்துவிட்டு அங்கிருந்து கணேஷ் பேராசிரியர் வீட்டுக்கு ஃபோன் செய்தான். என்ன கணேஷ்? சார், உங்கள் ராஜராஜன் கிணறு விவகாரம் ரொம்ப ஆழமாக போயிடுச்சு. என்னாச்சு? வேறு ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? நிறைய சார். அதுக்கப்புறம் ஒரு ஆள் அடிபட்டு நாங்கள் 2 பேரும் கத்தி குத்துப்பட இருந்தது. இன்றைக்கி காலையில் 2 பேரும் பாய்சனாக இருந்தது. வசந்த் விஷத்தை சாப்பிட்டதில் தப்பிச்சு. என்ன சார் இதெல்லாம்? அந்த கிணத்துல என்னதான் மாயம்? ஒரு பாசி படிஞ்ச கிணத்துக்கா இத்தனை ரகளை? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை நாம் ஏதாவது முக்கியமான விஷயத்தை தப்ப விட்டுருக்கோமா? நானும் தான் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்த்துட்டேன். கிணத்துல அப்படி ஒன்றும் புதையல் இருக்கிறதா பேச்சே இல்லையே. ராஜராஜன் கிணறுனா அது ஒன்று தானே? அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்? இல்லை வேறு ஜில்லாவில் வேறு ஏதாவது கிணறு? எனக்கு என்னவோ சரித்திர சம்பந்தமான விவகாரம் அது இல்லைன்னு தோணுது. யூஆர் ரைட். எதுக்கும் பார்க்கலாம். இனியா இல்லையா? வசந்த் மெசேஜ் கொடுக்க சொன்னான். இருக்கா? கூப்பிடட்டுமா? மாப்பிள்ளை பையன் வரலையா? இல்லை, அவன் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டானா. இனியாவோட பேசுங்க. ஹாய் கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தம்மா இருக்கேன். வசந்த் நல்லா இருக்காரா? அவர் நல்லா இல்லை, ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கார். அப்படியா? என்னாச்சு? கணேஷின் தோள் அருகே இருந்த வசந்த், சொல்லுங்க பாஸ், குத்துகீரம் கொலையுரமாக படுத்துட்ருக்கான். டாக்டர் இது ஒரு மாதிரியான விஷஜுரம். ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் தான் பிழைக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாதுன்னு. கணேஷ், ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சுமா, முடிஞ்சா வந்து பாரு என்றான். வரேன் கணேஷ், நிச்சயமாக வரேன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் அவரை பார்த்துக்கங்க. டெலிஃபோனை வைத்தான். என்ன பாஸ், ஸ்ட்ராங்காகவே சொல்லலை நீங்கள். டை, பொய் சொல்லி வரவழைக்கிறது நல்லா இல்லைடா. எனக்கு ராஜேந்திரனை கொஞ்சம் பார்க்கணும்.
உடனே வரேன்னு சொன்னாளா? வருவா வருவா, ஏன் அவசரப்படுற? இனியா வரும்போது வசந்த் கண்ணை மூடி படுத்து கொண்டிருந்தான். வசந்த், என்னாச்சு வசந்த்? ஏன் கேட்குற? உக்கல் புறா ஒரே வெட்டுப்பழி குத்துப்பழி, போதா குறைக்கு பாய்சன். ஏதோ பாதாள பைரவியில் வர மாதிரி எந்த மூலையை எடுத்தாலும் டேஞ்சர். ஆமாம், மெட்ராஸ் டேஞ்சர் என்னாச்சு? ஆமாம், அந்த ஆள் வரலையாம், ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டானாம். அப்போ இன்னும் பொண்ணு பார்க்க வரல. எனக்கு சான்ஸ் இருக்குது. உனக்கு தான் சான்ஸ் வசந்த். வசந்த் வாயில் 2 விரல்களை பின்பக்கமாக செருக்கி கொண்டு விசில் அடித்தான். ஐயோ, இது என்ன டென்ட்டு கொண்டாய் மாதிரி. இனியா உக்காந்துக்கோ, ஆஸ்பத்திரியில் படுத்துட்ருக்கேன். ஒரு சாத்துக்குடி கூட வாங்கிட்டு வராமல் வந்திருக்கேன். அவசரத்தில் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன் வசந்த். வசந்த் வந்தான். வசந்த், ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சேன். நீ அந்த சதாசிவத்தின் வீட்டு பின்கட்டில் கிடந்ததுன்னு சின்னதாக ஒரு வஸ்துவை பொறுக்கி கொண்டு வந்த பாரு, அதை கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ண அது என்னதுன்னு கண்டுபிடிக்க வச்சுட்டேன். சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் என்றான். கணேஷ் தன் பையிலிருந்து அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுக்க வசந்த் அதை ஆர்வத்துடன் பார்த்தான். சிக்கலான சங்கேத பாஷையில் எழுதப்பட்ட ரசாயன பதங்கள் சேர்த்து எழுதப்பட்டிருந்தது. கொடுக்கப்பட்ட சாம்பிளை இன்ன தேதியில் அலசி பார்த்தபோது அதில் கண்ட விவரங்கள் என்று படித்துவிட்டு வசந்த் அந்த காகிதத்தை திருப்பி கணேஷிடமே கொடுத்துவிட்டு, ஒரு அட்சரம் கூட புரியலை பாஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரே ரசாயனம் பேட்டரி காய்ச்சறதும் சல்பேட்டாவும் தான் பாஸ். உங்களுக்கு ஏதாவது புரியுதா என்றான். எனக்கும் புரியலடா. ஆனால் உக்கல் கிராமத்தில் சோடியம் சல்பேட்டுக்கும் ஹைட்ராக்சைடுக்கும் என்ன வேலை? இதுக்கு பதில் கண்டுபிடிச்சா கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல இருக்கே, அது கொஞ்சம் குறையும். எப்படி இருக்கு உடம்பு? இனியா வந்தப்புறம் சரியாக போயிருக்கணுமே. இனியா என்கிட்ட என்னமோ ராத்திரியே செத்து போகிற மாதிரியே பேசினார் சார். ராத்திரி என்ன, இப்போ கூட செத்து போனதாக நினச்சிருப்பானே. என்ன பாஸ், எத்தனை வாந்தி எடுத்து குத்திரும் கொலையுருமா கிடந்தேன். நீங்கள் தானே பார்த்தீங்க. ஆமாம் இனியா, அது என்னவோ வாஸ்தவந்தான். எல்லாம் யாருக்காக சொல்லுங்க பாஸ். இனியா வசந்தை பரிவுடன் பார்த்து, எல்லாம் என்னால் தான், நான் ஒப்புத்துக்கிறேன். அதுக்காக என் மனசு கிடந்து அல்லாடுது. பத்தியா, நம்மால் வசந்துக்கு கஷ்டம் அப்படின்னு அப்பா கிட்ட நான் அடித்து சொல்லிட்டேன். வேணும்னா இன்னொரு கட்டுரை எழுதிக்கங்க. பாவம், அவங்கள அனுப்பிச்சு கிணறு வெட்ட பூதம் கிளம்புனாப்புல ஆயிடுச்சு பாருங்கன்னு கோபமாக பேசிட்டேன். கணேஷ், போதும், விட்டு தள்ளுங்க. அந்த நிலைமையில நாங்கள் இப்போ இல்லை இனியா. சாட்சி சொல்லவாவது நாங்கள் அங்கே திரும்பி போகணும். வசந்துக்கு குணமானதும் ஒரு நட போயிட்டு வந்துடுவோம். அவர்கள் சென்றதும் வசந்த் தூங்கி போனான். கணேஷ் காலையில் எழுந்ததும் நர்சிங் ஹோமுக்கு ஃபோன் செய்து வசந்தை விசாரித்தான். தூங்குகிறான் என்று தெரிந்தது மனம் சற்று தெளிந்திருந்தது. இன்று கோர்ட்டுக்கு போகணும், கொஞ்ச நாள் கிணத்தை மறந்துட்டு கோர்ட்டை கவனிக்கணும். வசந்த் பூர்ண குணமாவதற்கு இன்னும் 2 நாள் ஆகலாம். 2 தினங்களுக்கு இந்த விவகாரத்தை மூட்டை கட்டி வச்சிடலாம். அதற்கு பிறகு யோசிக்கலாம். கணேஷ் தன் சூட்கேஸை பார்வையிட தொடங்கினான். 10 மணி கோர்ட்டுக்கு கிளம்புவதற்கு முன் டெலிஃபோன் அடித்தது. கணேஷ், நான் அப்பாத்துறை பேசுகிறேன். ஓ ப்ரொஃபஸர், எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, வசந்துக்கு உடல் நலம் இல்லைன்னு இனியா சொல்லிச்சு. இப்போ பரவாயில்லைங்க, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இல்லைங்க, இதை விசாரிக்க தான் ஃபோன் பண்ணிங்களா? இல்லை, எனக்கு அந்த ராஜராஜன் கிணத்தை பற்றி இன்னும் சில சரித்திர தகவல் கிடச்சிருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம்னு. ப்ரொஃபஸர் சார், எனக்கு இப்போ கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவகாசம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எதுவுமே எனக்கு புரியாது. சாயங்காலம் வரட்டுமா? ஃப்ரீயாக இருப்பீங்களா? வாங்க. அதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்ச புதிய தகவலோட சாரத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இல்லைன்னா எனக்கு மண்டை வெடிச்சிடும். அந்த கிணத்துல ஒரு பெரிய செல்வத்தை மறைச்சி வச்சதா சரித்திரபூர்வமான ஆதாரம் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. செல்வம்னா நிறைய தங்கம் நாணயம் குடமா. இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்? சாயங்காலம் விவரமாக சொல்லுங்கள். வச்சிருட்டுமா? கணேஷுக்கு ஸ்டியரிங்கில் மனம் பதியவே இல்லை. வசந்துக்கு மத்தியானம் 11 மணிக்குள் சரியாகி போகிவிட்டது. ஆஸ்பத்திரியிலேருந்து டெலிஃபோன் செய்தான். பாஸ், எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? வர முடியுமா? இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்க. பேராசிரியர் ஃபோன் பண்ணார். அந்த கிணத்துல புதையல் இருக்கிறதா இன்னொரு சரித்திர குறிப்பு கிடைச்சிருக்கான். சாயங்காலம் வரதா சொல்லியிருக்கேன். பாஸ், தனியாக போகாதீங்க, ஏதாவது ஆபத்து வரலாம். மெட்ராஸ்லையா? சொல்ல முடியாது பாஸ், பெத்து குண்டங்க எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அப்போ பாஸ், ஒரு வழியாக படம் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுதா? உனக்கு தெரியுதா? பின்ன எல்லாரும் கிணத்துல போட்டிருக்க தங்க சொத்துக்கு அலையிறாங்க.
அப்படின்னா 10க்கு 40ன்னு சொல்கிறாங்களே, அது என்ன வியாபாரம்? அது ஏதாவது சங்கேத பாஷையாக இருக்கலாம், பார்க்கலாம். எனக்கு ஏதாவது வேலை? நான் ஆஸ்பத்திரியை விட்டு இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவேன். நர்ஸை மாற்றிட்டாங்க, சுத்தளவு ஜாஸ்தியாக ஒரு பெரிய மாவை போட்டிருக்காங்க. சரி சரி வசந்த், ஒரு காரியம் பண்ணு. லைப்ரரியில் போய் சோடியம், அதன் உபயோகங்கள் பற்றி, அதன் யூசஸ், கெமிக்கல் யூசஸ் எல்லாத்தையும் பற்றி ஒரு சின்ன குறிப்பு வேணும் எனக்கு. சுமார் 4-5 பக்கம் போதும், வளவளன்னு எழுதாத. அப்புறம் அந்த ராஜராஜன் கிணத்தை பற்றி வேறு ஏதாவது ஆராய்ச்சி செஞ்சு வச்சுருக்காங்களா? இருந்தால் அது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு வரியா? டன். கிணத்தையே தலைகீழாக கவுத்துடுறேன். அப்புறம் ஒரு வினோதமான கேள்வி. பேராசிரியர் நிஜமாகவே சரித்திர பேராசிரியர் தானா, இல்லை ரீலா? பாஸ், என்ன அடிமடியிலேயே கை வைக்கிறீங்க? நீ எதுக்கும் யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு நட விசாரிச்சுட்டு வந்துடுறேன். அவரை சந்தேகப்படுறீங்களா? அவரையும் சந்தேகப்படுறேன். கணேஷ் மாலை அறைக்கு திரும்பிய போது அவனுக்கு வந்த கடிதங்களில் மேல் விலாசம் எழுதப்படாத கடிதம் ஒன்று கலந்திருந்தது. பிரித்தால், மேல் விவரம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அருணாவுக்கு வா. கணேஷ் டைரக்டரில் அருணாவை தேடினான். அருணா இண்டஸ்ட்ரீஸ், அருணா ஆர்ட்ஸ் தியேட்டர், ஹோட்டல், ஆட்டோமொபைல்ஸ், இவைகளில் எங்கே செல்வது? எழுதினவன் தெளிவாக இன்ன இடத்தில் இன்ன விலாசத்தில் என்று எழுதி தொலைக்க மாட்டானா? அதற்குள் இந்த பேராசிரியர் வேது தங்க காசு என்று புரளி பண்ணுகிறாரே, என்ன? பேராசிரியர் வீட்டுக்கு சென்றபோது அவர் ஒரு நோபல் கண்டுபிடிப்பு செய்துவிட்ட பரபரப்புடன் இருந்தார். வாங்க கணேஷ், வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அங்கே ரிங் அடிச்சுட்டே இருந்துச்சு. என்ன விஷயம் சார்? கணேஷ், இதை உங்ககிட்ட சொல்லாட்டா என் தலையே வெடிச்சு போயிடும். அவங்களாம் எதுக்காக அந்த கிணத்துக்கு அலையிறாங்கன்னு இப்போ தெரியுது. அதுக்காக 10 கொலை கூட அங்கே விழும். அதான் சொன்னீங்களே தங்க காசுன்னு. காசு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இனியா, என்னப்பா? உள்ளே இருந்து வந்த இனியாவை பார்த்து கணேஷ், நல்ல வேளை வசந்த் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தான். வந்திருந்தால் வாயில் விரல் வைத்து விசில் எடுத்திருப்பான். இனியா அப்படி ஒரு அசாத்திய உடை அணிந்திருந்தாள். அலமாரியில் புஸ்தகங்களும் குறிப்புகளும் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வாமா. மறுபடியும் ராஜராஜன் கிணறு ஆராய்ச்சியாப்பா? ஏன்பா இந்த குழப்பம்லாம் போதாதான்? வசந்த் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இப்போ வாப்போன்னு கிடக்கிறாருப்பா. சும்மாரிம்மா, வீட்டுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தா ஒருவித ஆபத்தும் கிடையாது. இனியா அழுத்து கொண்டு அலமாரிக்கு போக, கணேஷ், உங்ககிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். அந்த கள்ள காசு 1 காசு எனக்கு வேணும். ஒரே 1 காசு போதும் சாம்பிளுக்கு. முதல்ல அது என்ன காசுன்னு சொல்லுங்கள். இனியா நோட்டு புத்தகத்தை எடுத்து வந்து பேராசிரியரிடம் கொடுக்க, அதை ஆவலுடன் பிடுங்கி கொண்டு பரவென்று பிடித்து, இதை பார், மெய்கீர்த்தி தொடக்கம், ராஜராஜன் காலத்தது, காந்தளூர் சாலை கள மறுத்தருளிய அப்படின்னு ஆரம்பிக்கிறது பாரு என்று சொல்ல ஆரம்பித்தார். ஐயோ அடடா, வசந்தியிலேயே தனியாக மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று எண்ணினான். எழுமஞ்சாடிக்கு விலை ராஜராஜன் மாடை 5 உக்கல் ராஜராஜன் கிணற்றில் இடப்பட்டது. பேராசிரியர் பிரகாசமானார். பார்த்தீங்களா, எனக்கு ஒரு அட்சரமும் புரியலை சார். இதில் காசை பற்றி ஒன்றையுமே காணமே. காணமா? கடைசி வரியை பாருங்க. ராஜராஜன் மாடை 500 உக்கல் ராஜராஜன் கிணற்றில் இடப்பட்டது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மை டியர் கணேஷ், மாடைனா பொற்காசுன்னு பொருள். ராஜராஜன் காலத்து பொன் காசு தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. ஒரு பக்கத்தில் புலி போட்டிருக்கோம், அப்புறம் 2 மீன்வில், அதுக்கு கீழே ராஜராஜன் நாகரி எழுத்தில் எழுதியிருக்கோம். பின்பக்கத்தில் அதே போல் இருக்கும். ரொம்ப அரிதான காசு மாடை. இப்போ புரியுதா அந்த காசுக்கு எத்தனை பேர் அலைஞ்சாங்கன்னு? ப்ரொஃபஸர், திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ அந்த காசு கிடைச்சா அது கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு போகணும். மதிப்பு எவ்வளவு இருக்கும்? பொன்னாலான காசு, அதுக்கு மதிப்பை விடுங்க. அந்த காலத்து செப்பு காசு கிடைச்சாலே இப்போ அதுக்கு மதிப்பு எவ்வளவுங்கிறீங்க? அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரும் கிணத்துல காசை தேடி அலைஞ்சிருக்காங்க. இப்போ தான் புரியுது. இதில் வெளிநாட்டு கோஷ்டி கூட கலந்துருக்கலாம். கிணத்துக்குள்ளே காசை போட்டாங்களா? ஆச்சரியமாக இருக்கே. அதை பற்றி ஒரு கல்வெட்டு இருக்குது. அது பழங்காலத்து வழக்கமாக. நம்ம கலிக்கு ராமச்சந்திரா அதில் பிஹெச்டி பண்ணியிருக்கார். காட்டுட்டுமா? இல்லை சார் வேண்டாம். இன்றைக்கி ஜீரணிக்கிறதுக்கு இது போதும்னு தோணுது. ஆனால் ஒரு வழியாக சினாரியா புரியுது. கிணறுன்னு ஏன் அலைஞ்சாங்கன்னு அர்த்தம் புரியுது. இது மறைச்சி வைக்கப்பட்ட கல்வெட்டு.
நான் தான் இந்த சீரீஸை கண்டுபிடிச்சி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒப்படைச்சிருக்கேன். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்? சார், குத்துப்பட்டு செத்தானே கூழமுந்தல் ஆசாமி, அவன் கூட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆசாமி தான். எனக்கு இந்த துப்பறிகிற வேலையிலலாம் இஷ்டம் இல்லை. எனக்கு வேண்டியது அந்த காசில் ஒன்று, ஸ்பெசிமனுக்கு. ராஜராஜன் காலத்தில் பொறிச்ச காசை என் கையால் எடுத்து பார்த்தா அது போதும் எனக்கு. அதுவே த்ரில்லிங்காக இருக்கும். பார்க்கலாம் சார். ஏற்கனவே லேட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ போய் நான் ராஜேந்திரனை பார்க்க போகிறேன். அவர்கிட்ட விவரமெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி உடனே அந்த உக்கலுக்கு தகவல் சொல்லி கிணத்தை சீல் பண்ண சொல்லிடலாம். நாங்கள் போகிற வரைக்கும் யாரையும் கிட்ட விட வேணான்னு ஆணை கொடுத்துடலாம். அதுதான் முந்தி செய்ய வேண்டிய காரியம். எனக்கு என்னவோ ஹோப் இல்லை. பார்க்கலாம். வரட்டுமா? இனியா, நான் வரட்டுமா? கணேஷ் உடனே அறைக்கு சென்று ராஜேந்திரனுக்கு ஃபோன் செய்தான். அவர் இல்லை என்று தெரிந்தது. எங்கே போயிருக்கிறார் என்று சொல்ல தயங்கினார்கள். வந்தால் கணேஷ் ஃபோன் பண்ணியதாக தகவல் தெரிவிக்கும்படி மெசேஜ் கொடுத்துவிட்டு வசந்தை டெலிஃபோனில் கூப்பிட்டான். என்ன பாஸ், பொருள் என்னென்னு தெரிஞ்சிருச்சு? சேலை தானே? இல்லை, காசு, தங்க காசு. சில்லறையா? அட, எவ்வளவு பெரும்? கிணத்துல 500 தங்க காசை போட்டிருக்காங்க. அத்தனையும் பொண்ணு. இதுக்கு தான் ஜனங்க அலையுது. கணேஷ், இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சுடா. எனக்கு இனி பார்த்து கொள்ளலாம் என்றான். அப்போது மறுபடி கிணத்தை தோண்ட போகிறோமா? இங்கே இருந்தே டிஃபன் கட்டிட்டு ஃப்ளாஸ்கில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் பாஸ். மறுபடி நிச்சயம் அங்கே போக வேண்டி இருக்கும். விஷயம் ரொம்ப பெருசு. பேராசிரியருக்கு அதில் ஒரு காசை கொடுத்துட்டா உனக்கு அடுத்த முகூர்த்தத்திலே இனியாவை கட்டி கொடுத்துட்டு உன் மூஞ்சிக்கு வரதட்சணை வேற கொடுப்பாரா? அப்போ இப்போவே வரட்டுமா? காலையிலே வந்தால் போதும். இனியா இன்னைக்கு பிரமாதமாக ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. வெறுப்பேத்துறீங்களா? டேய், பார்த்த உடனே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுடா. என்ன ட்ரெஸ்? வெயிட் சொல்லாதீங்க. ராத்திரி பூரா அப்புறம் பெருமூச்சு விட்டுக்கிட்டே கிடப்பேன். டேய், வளன்னு பேசாமல் காலையில் சீக்கிரம் கிளம்பி வா. நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். நான் வேணா பொடி நடையா போய் அவளை பார்த்து விசாரிச்சுட்டு வந்து படுத்துக்கவா? அவள் இந்நேரம் ட்ரெஸ்ஸை மாற்றிருப்பாடா. ஃபோனை சிரித்து கொண்டே வைத்ததும் ராஜேந்திரனிடமிருந்து கால் வந்தது. என்ன கணேஷ், என்ன விஷயம்? சிஎம் மீட்டிங் போயிருந்தேன் சார். உக்கல்ங்கிற கிராமத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உக்கல் கேள்விப்பட்டாப்புல இருக்கே, வட ஆற்காடு மாவட்டத்தில். ஆமாம் சார், அங்கே நான் நேற்றுக்கு போயிருந்தேன். சில வினோத சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அப்படி நடக்கலைன்னா நீங்கள் எந்த கிராமத்துக்கு போகிறீங்க? அங்கே இப்போ ராஜராஜன் ஒரு கிணறு, அதை பார்க்கலாமா? என்ன கிணறு? ராஜராஜன். ஏதாவது எண்ணெய் கிணறா? தெரியல. ஆனால் நாட்டில் இருக்கிற பாதி கேடிங்க அதை தான் சுற்றிட்டுருக்காங்க. அப்படியா? நடந்ததை சொல்லுங்கள் சொன்னான். பேராசிரியரின் சரித்திர ஆராய்ச்சி கட்டுரையில் ஆரம்பித்து வசந்தின் பல்லாவர பயணம், உக்கல், கத்திக்குத்து, சதாசிவம் விவகாரம், உணவில் விஷம், அந்த வினோத வியாபாரங்கள், திரும்பி வந்தது, பேராசிரியரின் சமீபத்திய கண்டுபிடிப்பு. ராஜேந்திரன் அவன் முடித்து கொஞ்ச நேரம் கழித்து, விஷயம் ரொம்ப சிக்கலாக இருக்குது, பார்ட்டி பெருசுன்னு தோணுது. காசு, அதுவும் தங்க காசு, பழங்காலத்து காசு. பழங்காலத்து தங்க காசுனா ரொம்ப பேர் அலையிறதுல ஆச்சரியம் இல்லை. நான் உடனே அந்த கிணத்தை பாதுகாக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பொருள் பறந்து போயிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இத்தனை நேரம் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. அண்டை மாநிலங்கள்லையும் சொல்லி வைக்கணும். காலையில் பார்க்கலாம். அவருடன் பேசி முடித்தது மறுபடி டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தால், தூரத்தில் இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் பிரதர், வரேன். 2ஆம் பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் 3ஆம் பகுதியில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரீஸிலிருந்து உங்கள் நான்.